நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் இம்மட்டுமா எங்களை பத்திரமாய் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை நீர் ஆண்டு நடத்த வேண்டுமா வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம், திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய பிரசனம் எங்களோடு இருக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் தீவிரமாய் கேட்கவும், மனம் திரும்பி சீர்பட்டு உமக்குள்ளே இன்னும் அதிகமாக நாங்கள் ஸ்திரப்பட்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணுமா வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே. தொடர்ந்து நீரை வழிநடத்தும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் எண் 93. அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. பாடல் நாம் பாடுவோம். அதில் அது அடியெல்லாம் ஒவ்வொரு வரியும் ரொம்ப அர்த்தமுள்ள வரிகளாக இருக்கும். அதை படிக்கும்போது எனக்கு இன்பமாக இருந்துச்சு. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம், நான் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் பிறருக்கு இருக்க காயத்தை ஆற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் 3வது அடியில் எனக்கு ரொம்ப ஈர்த்தது. ஏன்னா நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்திலேருந்தே எனக்கு இருதயத்தில் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு காரியம் சுவிசேஷ பாரம் என் இருதயத்தில் நிரம்பி இருந்துச்சு. எனக்கு யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் எப்படியாச்சும் நான் பெற்ற அந்த நல்ல நற்செய்தியாக எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் எல்லாருக்குமே சொல்லணுமே அப்படின்ற அந்த பாரம் எனக்குள்ள இருதயத்தில் அதிகமாக இருந்துச்சு. இன்றும் இருக்குது, கூட இப்போ அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பாரமும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அது பாரம்ன்றது சுமையான கஷ்டமான பாரம் இல்லை, அது இன்பமான பாரம். நானாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீ எனக்கு செய்த நன்மையை நான் மற்றவர்களுக்கு சொல்லணுமே அப்படின்ற பாரம். அப்படிப்பட்ட பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். வேறு எந்த சுமையும், என்னோடய உலக சுமை எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது. என் தேசம் எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். நான் எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்க உலகத்தில் அந்த வட்டத்துக்குள்ளார நான் உம்முடைய நாமத்தை சொல்லுகிறவனாய் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபம், இந்த பாரத்தோடும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஆராதனை செய்யக்கூடும். அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பரே
என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஆராதனை என்று கூறுவது, நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திடீரென்று வந்து உட்கார்ந்து நாம் பாடல்கள் பாடி நாம் மகிழ்ந்து அதை பல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து பரவசம் கொண்டு நாம் செய்கிறோமே ஒரு ஆராதனை. எஸ் கரெக்ட், அது தவறொன்றும் இல்லை தான். ஆனால் அதை அந்த நாளுக்கென்று செய்பவர்களாக இருந்தால் வி டிசீவ் அவர்செல்ஸ், நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆராதனை எப்பொழுது சம்பவிக்க வேண்டும் என்று தெரியுமா? ஆராதனை என்று சொல்வது a டைம் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் வருகின்ற நேரம். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்வதை a டைம் ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஒன்றை நான் மறுத்து ஒன்றை நான் பற்றிக்கொள்கின்ற அதற்கு பேர் தான் ஆராதனை. உலக மகிமை அப்படியே அவன் காண்பித்து ஒர்ஷிப் மீ என்னை அவன் கூப்பிடுகிறான். சாத்தான் சொல்லிடுறான், கொஞ்சம் பென் பண்ணி என்னை ஆராதனை செய்ய என்று சொன்ன பொழுது ஜீசஸ் ரெஃப்யூஸ், இயேசு மறுத்து விட்டார். தேட்ஸ் அ டைம் ஹி ஆஃபர்ட் இஸ் பாடி, அவருடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார். தேவனாய கர்த்தர் ஒருவரே தவிர ஐ வில் நாட் வர்ஷிப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தினுடைய மகிமையும் ஐ வில் நாட் வர்ஷிப், நான் ஆராதனை செய்ய போவதில்லை என்று அவர் மறுக்கிறார். சோதிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் தான் இந்த வர்ஷிப் பிகின்ஸ், அங்கே ஆராதனை தொடங்குகிறது. ஆகவே நமக்கு எப்பொழுது சோதனை உண்டாகிறது? எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நாம் சோதிக்கப்படுகிறோம். அன்றன்று அப்பத்தை இன்று எனக்கு தாரும் என்று சொன்ன அந்த அன்றன்று உள்ள அந்த நம்முடைய பரமண்டலனுக்குரிய ஜபத்திலே நாங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாம் கூறும்பொழுது, தீமை என்று சொல்வதை ஆங்கிலத்தில் ஈவில் ஒன் என்று எழுதியிருக்கிறது. பொல்லாங்கன் இடத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வது தான். எவ்ரி டே
That means every day I worship the Lord. கர்த்தரை நான் ஆராதனை செய்கிறேன். There's a time of temptation there. ஒரு சோதனை வருகிறது. And I offer my body, என் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்து நான் புத்தியில் ஆராதனை என்று சொல்வது அதுதான். Just for Sunday worship என்று வருவது, I don't think God will say that. புத்தியில் ஆராதனை என்று சொல்வதில்லை. It is something like the heathens, அந்த பிரஜாதியில் ஆராதனை செய்வதை போல் அவர்களுக்கென்று ஒரு ஆராதனைக்குரிய ஒரு கிழமைகள் உண்டு. அங்கே போய் அவர்கள் ஆராதித்து விட்டு வந்து விடுவார்கள். அதுபோல் உள்ளதை நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இட்ஸ் அ கல்மினேஷன். அது சேர்ந்து வருவது. லூசிஃபர் அந்த நாட்களில் அவன் பிரதான ஆசாரியனாக இருந்த பொழுது அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஆராதனைக்குரிய அந்த கர்த்தாவை, அவன் துதியின் சிங்காசனத்தை அவன் அமைத்தான் என்று இருக்கிறது. சிங்காசனம் என்று சொல்கின்ற ஒரு டேபிள் சேர் போட்டு வைக்கிற ஒரு சிங்காசனத்தை போல் உள்ள ஒரு ஃபர்னிச்சர் ஒன்றும் அல்ல. இட்ஸ் மேடப் ஆஃப் த ப்ரைஸ். துதியை அப்படியே சேர்த்து வைத்து கடைசியாக அவரை அந்த துதியின் அந்த உச்சத்திலேயே வந்து அமர செய்வதைப் போலவே ஒரு சண்டே வர்ஷிப் என்று நீங்கள் கர்த்தரை நாம் சபையை ஆராதிக்க வரும்பொழுது தனிப்பட்ட நம் விதத்திலே நம்முடைய ஜீவியத்திலே எவ்ரிடே வி வர்ஷிப்பையும் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிறோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுதெல்லாம் பலி செலுத்த வேண்டிய நேரம் வரும்பொழுது, நாட் இன் த குவைட் பிளேஸ், நல்ல நேரம் என்று சாதாரண ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, வித்வுட் த சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காமல் தெர் இஸ் நோ வர்ஷிப் என்று ரோமர் 12 வாசிக்கிறோம். எனவே திஸ் இஸ் த டைம். நாம் இப்பொழுது நாம் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்திலே we are going to worship him. அவரை நாம் ஆராதனை நாம் செய்ய போகிறோம். we must correct ourselves. நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். we must improve in our worship. நம்முடைய ஆராதனையில் நாம் வளர வேண்டும். I am not perfect in worship. நான் ஆராதனையில் நான் பூர்ணமடைந்தவன் அல்ல. I am growing and growing for the last longing for more than 50 years. இந்த ஆராதனையில் கொஞ்சம் கொஞ்சமாய் பழகி I am coming closer to God. நெருங்கி நான் வந்து ஆராதனை நான் செய்கிறேன். எவ்ரி டெம்டேஷன், ஒரு சோதனை நேரத்திலையும் ஐ ஆஃபர் மை பாடி, என் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். அது புத்தியுள்ள ஆராதனை. இந்த உலகம் என்னை சோதிக்க வரும் பொழுதும், அன்றன்று உள்ள சோதனை நேரம் வரும்பொழுது எல்லாம் ஐ ரெஃப்யூஸ் டு வர்ஷிப் தேன். இந்த உலகத்தை மறுத்து அவரை தொழுது கொள்வது தான் ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் செலுத்துகின்ற ஆராதனை. அதுபோன்று ஒரு பரவசத்தோடு நாம் அவரை ஆராதனை செய்ய வேண்டாம். ஆராதனை என்று நாம் பாடுவதில்லை. இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் திங், பாட வேண்டும். ஆனால் அன்று கர்மேல் மலையிலே அங்கே இருந்து அந்த பூசாரிகள் அப்படி அவர்கள் ஆடி பாடி குதித்து இன்னமெல்லாம் செய்து பார்த்தார்கள். பட் நத்திங் கேம் டவுன், ஒன்றும் இறங்கி வரவில்லை. அவர்களுக்கு திடீரென்று இறங்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் எலியா ஆல் த டைம்ஸ் ஆஃபர் த லார்ட் த சாக்ரிஃபைஸ். அந்த கர்த்தருக்கு எப்போதும் பலி செலுத்துகிறவன். ஆகவே when he called upon God, இவன் அழைத்த பொழுது the fire came down. அங்கே அக்னி வந்து இறங்கியது. God has to approve our worship. நம்முடைய ஆராதனையை அங்கீகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு உணர்வோடு நாம் யாவரும் எழுந்து நின்று அவரை நாம் நல்ல ஒரே ஆவையோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவரை நாம் ஆராதனை செய்ய கடவும். அவர் மாறாதவர், இயேசு கிறிஸ்து மாறாதவர். அந்த மாறாதவர் என்று அவரை நாம் பாடி, ஓ கர்த்தாவை, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காரர்கள் அல்ல. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஆல் தி 7 days, எவ்ரி டே we are worshippers. இப்படி உண்மையாக கர்த்தரை தொழுது கொள்வர்களை கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தம் நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படி நம்ம கர்த்தரை என்றென்றும் ஆராதிக்கிற ஜனமாய் மாறாத அந்த ஆண்டவரை முன்னால் வைத்து அவரை தொழுதுகொள்ள சேர்ந்து நாம் பாடுவோம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நீத்தம் நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் கைகள் உயர்த்தியே என் வாயும் துதி நிறைந்தே என் தோணியால் நன்றி செலுத்தி உம்மை ஆராதிப்பேன். With my hands lifted up, on my mouth filled with praise, with a voice of thanksgiving, I will worship you, O Lord. பக்தரை தோழுவோம் ஆசாரிய மகத்துவ நாம், பக்தரை தோழுவோம் பரிசுத்த மக்கள் நாம். தொழுவோம் இயேசுவை அவர் நம் மீட்பரே, பக்தரை தோழுவோம் ஆசாரிய மகத்துவ நாம். Hallelujah, we praise you Lord. எல்லோரும் ஆண்டவரை துதித்து Hallelujah God, we praise you, we worship you, we lift our hands, we lift our hands unto thee, O Lord. நம் கையில் உயர்த்தி ஆண்டவரை நாம் துதிக்க, நாம் அவரை நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்திரித்து அவரை ஆராதனை செய்வோம். எங்கள் கைகளை உயர்த்தி துதிக்கின்றோம். Hallelujah, hallelujah. We lift hands unto thee, O Lord Jesus. We worship you, Father, O Lord. We worship you, Jesus, Jesus. Hallelujah, God. We praise you. We praise you, O God. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord Jesus. Praise you and worship you, O Lord. Hallelujah, Jesus. Thank you, Lord. Hallelujah, God. பிதாவே தோழுகின்றோம், எங்களை படைக்கின்றோம், உம்மில் அன்பு கூறுவோம். இயேசுவே தோழுகின்றோம், எங்களை படைக்கின்றோம், உம்மில் அன்பு கூறுவோம். பிதாவே தோழுகின்றோம், எங்களை படைக்கின்றோம், உம்மில் அன்பு கூறுவோம். ஆவியே தோழுகின்றோம், எங்களை படைக்கின்றோம், உம்மில் அன்பு கூறுவோம். ஆவியே தோழுகின்றோம், எங்களை படைக்கின்றோம், உம்மில் அன்பு கூறுவோம். எல்லோரும் சேர்ந்து ஆவியே தோழுகின்றோம், எங்களை படைக்கின்றோம், உம்மில் அன்பு கூறுவோம். Hallelujah, Jesus, we worship you. எல்லோரும் சேர்ந்து அவரை தொழுது கொள்ள கடவுள். Hallelujah, Hallelujah, Jesus. उदान धीर प्रदान चंद्र दीन दूर, ओ प्रभु दान दिन दीन दूर दिन दूर, विदन्न धीर उभान भू उन्न
ದೀರ ದೂರನ್ನ ದೀರ ದೂರದೀರ ಉಲ್ಲಾನ ದೀರ ಪ್ರಭುದ ದೀರ ಹಾಲದೀರ ಉದೌಡದಾನದಿ ಉಬ್ರದನ್ನಿದಾನ ತ್ರುದೂಣ Hallelujah, God, we worship you. We praise you, God, hallelujah. We worship you, Jesus. We worship you, the Holy Spirit. Hallelujah. We worship you, Lord. Udanadira, Udanadira, Udavare. Vidanu, Udanadira, Uratandira. Vinanu, Udanadira. Udavanida, Didiudana, Vidida, Tandaduna, Didida. O Vanadira, Prabhu, 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 Prabhu. Hallelujah, God. We worship you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah, God. Thank you, Jesus. Hallelujah. 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 கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே முழு மனதோடும், முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் அவரையே நோக்கி பார்த்ததில்லை. துதிப்பு தான் ஆராதனை. அந்த உரியா ராஜாவுடைய காலத்திலே ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமை இறங்கி இருந்தது. அவன் தேவனுடைய மகிமையை கண்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து, அசுத்த உதடலில் மனுஷன் நான், உண்மை போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் நான் ஏமாத்திரம் என்று அவன் பணிந்து கொண்டானே. அதுபோன்ற ஒரு உணர்வைத்தான் பெற்றிருந்திருக்க வேண்டும். ஆராதனை என்பது அதுதான். அவருடைய சமூகத்திலே நாம் முகங்குப்புற விழுகின்ற ஆராதனை, அவரை தொழுது கொள்கின்ற, அவருடைய பாதம் தொட்டு பணிந்து கொள்கின்ற அந்த ஆராதனையை நாம் எல்லோரும் அது போன்ற உணர்வுள்ளவர்களாய் ஒரு நிமிடம் மௌனமாய் அவரை மாத்திரமே நாம் சிந்தித்து முழுமையும் அவருக்கு அர்ப்பணித்து தொழுதுள்ள கடவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்போ, ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். என்னுடைய திவ்ய சமூகத்திலே ஒரு சில வார்த்தைகளாயிலும் அவரிடத்திலே நோக்கி அவரை துதித்து ஆராதனை வார்த்தைகளை நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஜெபிக்க கடவோம்.
நம்ம எல்லோருமே சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிக்கிடுவோம். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah, God, Jesus. Thank you for all the goodness and mercy. We praise you. We worship you, Lord. Praise you. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. ஆராதனைக்குரியவரை நாங்கள் வைத்திருக்கிறோமே, அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்தை மத்தியிலே மையப்படுத்தவும், உடைய திருவார்த்தை பரத்திலிருந்து தந்து எங்களை எல்லோரையும் ஆஸ்வதிக்கவும், உடைய பிரசன்னத்தால் நிறைக்கவும் ஜெபம் செய்கிறோம். நாமத்தை மையப்படுத்தும் எங்களை யாவரையும் ஒன்றை கட்டியறலும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம தயவுசெய்து உட்காருவோம். ஒன்று பேர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் எளிதாய் வாசிப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பட் ஆனால் நான் இதை வாசிக்கும் பொழுது திஸ் வேர்ஸ் சுட் பிலாங் டு மீ, இந்த வசனம் எனக்கு முழுவதும் சொந்தமாக வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் என்றல்ல, ஐ ஓன் இட், அதை நான் சொந்தமாக்கிக் கொள்கிறேன். அந்த அடியே உங்களுக்கு பொருத்தமில்லை என்றால் அது கீழே உள்ள அத்தனை பகுதியுமே வீணாய்த்தான் போகும். உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய உங்களை அவர் எங்கிருந்து அவர் நம்மை மீட்டெடுத்தார், நம்ம சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், நம்மை உலகிலிருந்து அதை உயர்த்தினார், கண்மலையிலே நிறுத்தினார், நம்முடைய அகருமலையை மன்னித்தார், நம்முடைய இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நம்மை இன்னைக்கு சுத்திகரித்தது, பாவையாய் என்னை அவர் மீட்டெடுத்தார். தட்ஸ் a wonderful thing. இதெல்லாம் இருந்தாலுமே கூட இங்கே அவர் சொல்கின்ற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ஒரு உயிரோட்டமான ரொம்ப ஆழமாய் நம்ம இதயத்தில் பதியக்கூடிய ஒன்றாய் அதை சொல்கிறார். அந்தகார இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர். அவரோட எந்தூசியாசம் எவ்வளோ பெரிய பரவசம் என்பதை பாருங்கள். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை கொண்டு வந்தார். அதுபோன்று ஒரு பரவசமாக என்று அநேக கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார் என்று எண்ணுகிறீர்கள். ஐ டோன்ட் மைண்ட் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிற ஜனங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமான ஒளிக்குள் எங்களை கொண்டு வந்தவர் என்று பரவசம் அவர்களை ஆட்கொள்வதில்லை. ஒய் தே கோ ஆஃபன் டு அந்த அந்தகாரத்திற்குள் போய் பாவம் செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்தகாரத்திற்குள் இன்னமும் அவர்கள் கரம் பிடித்திருக்கிறார்கள். ஒளிக்கும் இருளுக்கும் சம்மதமே இல்லை என்று வசனம் தெளிவாக இருந்தாலுமே கூட ஏன் அவர்கள் அந்த காலத்தில் அவ்வப்பொழுது போய் பிரவேசித்து வருவதைப் போல் வருகிறார்கள் என்று சொன்னால், தி டோன்ட் கன்ஃபெஸ் தென், அதை இப்படி அறிக்கை செய்வதில்லை. எங்களை ஆச்சரியமான ஒளிக்கில் எங்களை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்படி ஒரு பரவசம் உள்ளத்தில் அங்கே நிறைத்திருந்திருக்க வேண்டும். ஐ டிட் தேன். அப்படி ஒரு பரவசத்தை நான் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது, ஆரம்ப காலத்தில் வளர்ச்சி ஒன்றுமில்லை, வளர்ச்சியில் தேறி வர வேண்டிய பகுதி ஏராளம் இருக்கிறது, இன்னும் தேற வேண்டிய பகுதி ஏறாமல் இருக்கிறது எனக்கு தெரியும். பட் ஃப்ரம் த பிகினிங், 6 நாட்களிலிருந்து என் உள்ளத்தை இறுகி பிடித்து கொண்டு பகுதி என்னவென்றால், அவர் ஆச்சரியமான ஒளிக்கல் என்னை கொண்டு வந்து விட்டார். அவன் இந்த டார்க் பிச்னஸ், அந்த காரிருளிலே இருந்த என்னை மகா பிரகாசமான ஆச்சரியமான ஒளிக்கல் என்னை கொண்டு வந்தார். பவுல், அவர் சவுலாய் இருந்து பவுலாய் மாறுகின்ற ஒரு இடம், அந்த காலத்திலிருந்து அவர் ஆச்சரியமான ஒளிக்குள் வந்தவர் தான். சடிதி ஒளியிலே அவர் முகங்குப்புற அங்கே அவர் விழுகிறார். அங்கே ஒரு விழுந்த அந்த நேரத்தில் ஐ சா த லைட். அந்த சடிதி ஒளி என்று அவர் அகிரிப்பா ராஜா கொண்டு சொல்லுவார். அங்கே எங்கெல்லாம் அவர் கொண்டு நிறுத்தி அவரை சாட்சி என்று வைக்க சொல்கிற நேரத்திலெல்லாம் தன் சாட்சியை சொல்லும் பொழுது, ஐ மெட் த லார்ட், நான் கர்த்தரை சந்தித்தேன், அந்த சடிதி ஒளியிலே நான் சந்தித்தேன் என்று அவர் சொல்லுவார். அதுபோன்ற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சடிதியான ஒரு ஒளி ஒன்று
உண்டாக்கி உங்களை சவுலிலிருந்து பவுலாய் மாற்றியதே போல் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நான் வந்தேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பரவசத்தை உள்ளத்தில் வைத்திருந்திருக்க வேண்டும். we don't do that. அப்படி இல்லை என்று சொன்னால் you must renew that. அதை நீங்கள் புதுப்பித்து ஓமை நான் யார் என்பதை உணர்ந்து I am brought to that, இந்த ஆச்சரியமான ஒளிக்குள் கொண்டு வரப்பட்டவன் என்ற ஒரு பரவசத்தால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். Therefore நீங்கள் பவுலை நீங்கள் உற்று நோக்கினால் அவன் ஒரு காலம் தன்னுடைய ஜீவியத்திலே பின்மாற்றம் என்று அவன் அடைந்ததே இல்லை. பவுல் கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்திருந்தான், பின்பு அவன் ஒரு வாரம் கழித்து அவன் மனம் திரும்பி வந்தான் என்று எழுதியிருக்கிறது. அல்லது காலையிலே பின்மாற்றம் அடைந்து மாலையிலே தான் மனம் திரும்பி வந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவன் பின்மாற்றம் அடையவே இல்லை. அது ஏனென்றால் he was once upon a time, ஒரு காலத்திலே அவன் சவுல், but now he is, அவன் பவுலாக இருக்கிறான். he is Paul. அவன் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்தான், இப்பொழுது அவன் ஆச்சரியமான ஒளிக்குள் வந்து விட்டான். இட் கேன் பி சில ஸ்டம்பிளிங் என்று ஏற்படுகின்ற சில பகுதியில் இருக்கத்தான் செய்கிறது. பேதுரு he stumbled, கொஞ்சம் ஸ்டம்பிளிங் ஆனான். அதுவும் கூட பிஃபோர் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நிறைவுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு ஸ்டம்பிளிங். ஆஃப்டர் த ஃபில்லிங் ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்தாவின் நிறைந்த பிறகு he never stumbled. அவன் ஒரு நாளும் அவன் தடுமாறி அவன் போகவில்லை. அதுவும் அந்த தடுமாற்றத்தை குறித்து ஆண்டவர் தன்னுடைய சீசனுக்கு எப்படி வரலாம் என்று அவர் சொன்னார். சேவல் கூவுகின்ற அந்த 3 வேளை தான். ஒரு சேவல் ஒரு நேரம் கூவினால் அடுத்தடுத்து 3 நேரம் கூவுவதற்கு மணிக்கணக்கு ஆவதில்லை, பல நிமிடங்கள் ஆவதில்லை. ஒரு கிராமத்தில் இருந்திருந்தால், உங்கள் வீட்டில் சேவல் வைத்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருந்திருக்கும். ஒரு 10 minutes 15 minutes 15 நிமிடங்களுக்குள்ளாக 3 முறை அது கூவிவிடும். அந்த 3 அந்த கான்வர்சேஷன் நடக்கிற அந்த நேரத்தில் அந்த சேவகன், அந்த பெண்மணி, அந்த இன்னொரு நான் கேட்கிறேன், இந்த 3 அந்த நேரத்தில் ஷார்ட் டியூரேஷன், கொஞ்சம் நேரத்தில் அந்த சொல்லி பொறுக்கி அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்க அந்த கொஞ்ச நேரத்தில் he denied the Lord, அவன் அங்கே மறுதளித்தான். பட் வித்தின் த 15 minutes 15 நிமிடத்தில் அவன் உடனே தன் கர்த்தரை அவன் பார்க்கிறான். ரிட்டர்ன் டு த லார்ட், கர்த்தரை பார்க்கிறான். கர்த்தர் அவனே கண்டான். see any kind of falling என்று வரும்பொழுது, வீழ்ச்சி என்று வரும்பொழுது, our eyes fixed upon Jesus, இயேசுவை நோக்கி பார்க்கிற அந்த கண்களை விட்டு விலகிவிடக்கூடாது. எபிரேயர் 12 அப்படித்தான் அவர் சொல்ல, ஃபிக்ஸ் யுவர் ஐ அப்பான் ஜீசஸ், இயேசு நோக்கி பார்த்து. அது ஆங்கில லுக்கிங் இன்டு ஜீசஸ் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும், இன்னொன்று ஃபிக்ஸிங் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ் என்று எழுதியிருக்கிறது. ஆல் த டைம் ஃபிக்ஸ் அப்பான், நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸிங் என்ற அந்த பகுதியை வைத்திருக்கிற எவனும் சிறிய ஸ்டம்பிளிங் அவன் வந்தால் கூட ஹில் குயிக்லி ரிப்பண்ட், உடனே அவன் மனம் திரும்பி விடுவான். ஆகவே தான் இன்றைய கிறிஸ்தவம் அது போன்ற ஒரு தரத்திலிருந்து அவர்கள் நாட்கள் செல்ல அக்கிரமம் மீதியாகிறதுனாலே அன்பு தனியும் என்பதை போலவே அவருடைய பக்தியும் தணிகிறது, அவருடைய பரிசுத்தம் தணிகிறது, அவருடைய தாழ்மை தணிகிறது, அவருடைய வைராக்கியம் தணிகிறது. கிறிஸ்தவத்தினுடைய பண்பை அவர் வாழ்க்கையிலே தனிந்து போய் கொண்டிருக்கிற, உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்ற இடத்திற்கு போய்விட்டார்கள். இவர்கள் அந்தகாரத்தை தனியாக வைத்து ஆச்சரியமான ஒளி என்று வாழ்கின்ற ஒரு இடத்தை தனியாக வைத்து வாழ்ந்தவர்களா? இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த அந்தகாரத்திற்கும் இந்த இருளுக்கும் சம்பந்தம் இருப்பதை போலவே வாழுகிறார்கள். நேச்சுரலாக இயற்கையாக பார்த்தால் கூட இந்த சம்பந்தம் என்று ஒரு நாளும் இல்லை, இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இவர்களோ தங்களுடைய ஜீவியத்தில் ஏன் அப்படி சம்மந்தப்படுத்தினார்கள்? இவர்கள் தெர் இஸ் நோ டிவிஷன் தேர், அங்கே ஒரு பெரிய ஒரு பிளவை வைத்து வாழ்வதில்லை. முதல் ஆண்டவர் செய்த வல்லமையான அந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்ததை கிரியை செய்ததெல்லாம் அவர் இருளை ஒளியிலிருந்து பிரித்தார், அல்லது ஒளியை இருளிலிருந்து அவர் பிரித்தார். ஹீ மேட் ஏ டிவிஷன் தேர், அங்கே பெரிய ஒரு பிரிவினை உண்டாக்கினார். அந்த பிரிவினை தான் கிறிஸ்டியன் லைன், கிறிஸ்தவ ஜீவியம். ஏசு இந்த பூமிக்கு அவர் வந்தபொழுது, அவர் நடந்து சென்ற அந்த கலிலேயா அந்த கடற்கரை ஓரத்திலே அவர் சென்ற பொழுது அவரை கண்ட ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்று எழுதியிருக்கிறது. திஸ் ஆர் த லைட் என்று எழுதவில்லை. என்ன எழுதியிருக்கிறது? சூரியனுக்குத்தான் பெரிய வெளிச்சம் என்று ஆண்டவர் பெயரிட்டார், தேவன் பெயரிட்டார். அதுபோலவே திஸ் ஆர் த கிரேட் லைட், பெரிய லைட்டை நேருக்கு நேரே சூரியனை பார்த்ததை போலவே அவரை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள், அந்தகாரத்தில் இருந்த ஜனங்கள், திஸ் ஆர் த கிரேட் லைட். எத்தனை பெரிய வித்தியாசம்! ஒருவன் அங்கே அந்தகாரத்தில் இருக்கிறான், இன்னொருவர்
பெரிய வெளிச்சமாய் அங்கே நடந்து செல்கிறார். அதுபோல் இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. எப்படி வாழ வேண்டும்? அந்தகாரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அவன் God made the division there. அந்த ஒளியை இருளிலிருந்து பிரித்து எடுத்தார் என்பதை போல் சவுல் பவுலாய் மாறினான் என்பதை போல் சடுதியில் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வெளிச்சத்தை போல் அவனை ஸ்ட்ரைக் பண்ணி அவனை அடித்து அவனை பிரித்து எடுத்து கொண்டு வந்ததை போல் இருந்திருந்திருக்க வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதனால் தான் அநேக கிறிஸ்தவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது there's no difference there. வித்தியாசம் அங்கே இருப்பதில்லை. they mingle with the darkness. கேசுவலாக அவர்களை மிங்கில் பண்ணுகிறார்கள். நம் உலகத்தோடு புழங்க வேண்டாம் என்று இல்லை, உலகத்தோடு புழங்க முடியாது என்று சொன்னால் உலகத்தை விட்டே போக வேண்டும் என்று அவர் சொல்லுவார். தட்ஸ் கரெக்ட். வி மஸ்ட் லவ் த பீப்புள். ஜனங்களை நாம் நேசிக்கிறோம், பாவிகளை நேசிக்கிறோம், பாவிகளோடு உலாவுகிறோம், அவர்களோடு நாம் வாசம் செய்கிறோம். தட்ஸ் ரைட். பட் வி நெவர் டச் வித் தட் டார்க்னஸ். அவரிடத்தில் இருக்கக்கூடிய இருளில் நாம் கரம் வைப்பதில்லை. இப்பட்டால் எனிதிங் டு சே, எதாவது ஒன்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை வேண்டுமானால் நாம் சொல்லவும் இல்லாமல் we will never compromise to that darkness. அந்த இருளிலே நாம் பங்கு பெறுவதில்லை. ஆகவே அதுபோன்ற ஒரு ஆச்சரியமான ஒளிக்குள் வந்திருக்கிறோம் என்ற ஒரு பகுதியை மேக் இட் சியூர், அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். தட் மீன்ஸ் ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி நாம் எப்படி இருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நோ யூ மேக் இட் சியூர் தேட் உங்களுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐ ஆம் பீங் கால் ஃப்ரம் தட். அந்த அந்தகாரத்திலிருந்து அழைக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளிக்குள் அழைக்கப்பட்டு வந்தவன் என்ற அந்த பகுதியை பெற்றவன் தான். ஐ கேன் கம் டு த அதர் பாயிண்ட். அவன் கீழே உள்ள அடுத்த பகுதிக்கு அவன் வர இயலும். அவன் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று கூறும்பொழுது ஹிஸ் ஹோல் நேச்சர், அவருடைய என்னை அழைத்த அந்த ஒளியினுடைய அந்த அந்த மகத்துவத்தை நான் மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க முடியும். அந்த ஒளியினால் வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற்ற மனுஷனாய் ஐ வாக் இன் த லைட். ஒளியிலே நடக்கிறவனாய் ஐ வாக் இன் த லைட். ஒளியிலே நடந்தால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். தட் இஸ் அ கிரேட் லைட். பெரிய வெளிச்சம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து உதித்து கொண்டே இருக்கும் பொழுது நான் 1 or 2 sins, 1-2 பாவங்கள் என்று இல்லை. காலங்கள் செல்ல 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 சகல பாவங்களையும் நீக்கி அது என்னை சுத்திகரித்து விடும். எவ்வளவேனும் இருளில்லாத தேவன் என்று எழுதியிருக்கிறது அதுபோன்று என் வாழ்க்கையிலே ஒளியானது இன்க்ரீசிங்லி நாட்கள் செல்ல செல்ல அந்த ஒளி கூடிக்கொண்டே அது போகும். தேவனைப் போலவே என்னை அது மாற்றும். எவ்வளவேனும் இருளில்லாதவர் அன்றைய இடத்தை அடையும்படி செய்தலும். ஐ டோன்ட் ஹேவ் த லைட் ஆன் தேட். அந்த இருளுக்கு எனக்கு இப்பொழுது வெளிச்சம் நான் பெறவில்லை. பட் when I get the light, அந்த வெளிச்சத்தை நான் அந்த இருளை குறித்து நான் பெறும்பொழுது பிரகாசிக்கப்படுகிற அனைத்து ஒளியாக இருக்கிறது என்று எபேசியரிலே சொல்லுவார். எதெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறதோ அது அத்தனையும் பிரகாசிக்கப்பட்ட ஒளியாய் மாறிவிடும். அறியாத காலங்கள் தேவன் காணாதவர் போல் இருந்தால் ஆனால் இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஐ டோன்ட் நோ அபவுட் த டார்க்னஸ். எனக்கு இருக்கக்கூடிய இருளை நான் அறியாமல் இருந்தேன். when I get the light, வெளிச்சத்தை நான் பெறும் பொழுது இட் பிகம்ஸ் மோர் லைட். ஏற்கனவே பெற்ற வெளிச்சத்தோடு சேர்ந்து இன்னும் அதிக வெளிச்சமாய் மாறுகிறது. அந்த ஒளியினுடைய புண்ணியங்களை கிறிஸ்துவிடத்திலே நான் காணுகின்ற அந்த ஜீவியத்தை அதை நான் பெற்று அனௌன்ஸ் அதை நான் அறிவிக்கிறேன். வெறும் வாயினால் அறிவிக்கிறது என்று மாத்திரமில்லை, தட் இஸ் மஸ்ட், அதுவும் செய்ய வேண்டியதான். ஆனால் அதை விட மேலானது என்னவென்றால் த லைட் ஷைன்ஸ். நீங்கள் சும்மா நடந்து அவன் சென்றால் கூட அவர் கலிலே கடற்கரை ஓரத்தில் நடந்து சென்ற பொழுது ஜனங்கள் கண்டார்கள். தி saw the light. அவரை இயேசுவை குறித்து அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால் அவரை ஆரம்ப கட்டத்திலே அந்த சீசர்கள் வரும்பொழுது நான் மெசியாவை கண்டோம் என்றுதான் சொன்னார்கள். அப்படியா, அது எப்படி முடியும் என்று கேட்டபொழுது நீங்கள் வந்து பாருங்கள் என்றுதான் சொன்னார்கள். கேளுங்கள் என்று சொல்வதற்கும் பாருங்கள் என்று சொல்வதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. ஏன் அவர் மலையிலே ஏறி அமர்ந்து குன்றிலே அமர்ந்து அவர் பிரசங்கம் செய்தார். போவோம், வாருங்கள் அவரிடத்தில் நாம் கேட்போம். தட்ஸ் கரெக்டாக நான் சொல்லுவதை கேட்டு அவையில் கைக்கொள்கிறன் எவனும் அவன் தன்னுடைய வீட்டை கண்மலையிலே கட்டுகிறான். கேட்க வேண்டுமா? தட்ஸ் கரெக்ட், கேட்க வேண்டும். இன்று சொல்லப்படும் நாளளவிற்கும் பரிசுத்தாவின் உங்களிடத்தில் பேசுகிற சத்தத்தை செவிவிடுங்கள் என்று கேட்க வேண்டுமா? தட்ஸ் கரெக்ட், கேட்க வேண்டும் தான். ஆனால்
மோர் தென் தேன். நான் கேட்டு இருப்பதை விட, நான் சொல்வதை இன்னொரு கேட்பதை விட, they should see that light. அந்த புண்ணியங்களை காண வேண்டும். அறிவிப்பது முக்கியம் என்பது சரிதான். we must do that. அதே போலவே they should see that light. வெளிச்சத்தை காண வேண்டும். ஆபேல் மரித்தும் பேசுகிறான் என்று ஏன் எழுதியிருக்கிறது தெரியுமா? ஜீசஸ் he is the same. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறார். ஏனென்று தெரியுமா? he is the light of the world. உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். it shines. அது இன்னமும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. இயேசு மாறாதவராய் ஒளியாய் எனக்குள் வாசம் செய்திருக்கிறார். அந்த வெளிச்சத்திற்குள் என்னை நடத்தி வைத்திருக்கிறார். ஆகவே புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு பகுதி என்று உண்டாம். ஏஸ், ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெறும் அறிவிக்கிறவனாய் மாத்திரம் இருந்து விடாதபடி இஸ் அ சைன். தன் வாழ்க்கையில் அதை நடைமுறையாக வாழ்ந்து பிரகாசித்து இருந்திருக்க வேண்டும். இஃப் யூ சைன் லைக் தென், அப்படி நீங்கள் பிரகாசிப்பவர்களாக இருந்தால், ஈவன் இஃப் யூர் டெட், மரித்தாலும் கூட, யூ வில் சைன் அண்ட் சைன். த லைட் நெவர் டிஸப்பியர். வெளிச்சம் அங்கே மங்குவதே இல்லை. யூனோ, இந்த சூரியனை நீங்கள் பார்க்கிறீர்களே, காலாகாலமாக அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாளும் அது மங்கினதில்லை. அதுபோல் இஃப் யூ பிகம் த பார்ட் ஆஃப் த லைட், அந்த ஒளியிலே நீங்கள் பங்கு பெறுவர்களாக இருந்தால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களை மாத்திரமல்லாமல் அவருடைய சுவாபங்களை, அந்த ஒளியினுடைய நேச்சரை நாம் அதிகமாய் நாம் பெற்று எவ்வளவேனும் இருளில்லாத இடத்தை நோக்கி நாம் கோயிங் ஃபார்வர்ட் போய்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. முழுமையும் இந்த பூமியிலே அடைவோமா என்பது அல்ல. இந்த நம்பிக்கை உடையவன் அவர் சுத்தமுள்ளவர் இருக்கிறதை போல தன்னை என்ன செய்ய கடவன்? சுத்திகரித்து கொள்ள கடவன். ஆனால் அவர் வரும்பொழுது, அவரை காணும் பொழுது அவரை போல் மாறுவோம். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய இருள் பெரிய வட்டம் போல் இருந்தது, கொஞ்சம் அந்த ஓரத்தில் தான் அந்த ஒளி ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த இருள் அங்கே மாறி குறைந்து அந்த வட்டம் சிறிய போய்கொண்டு இருக்கிறது. இன்னும் சிறிதாக மாறுகிறது. ஃபுல்லாய் வெளிச்சமாய் மாறவில்லை. ஒரு நாள் இயேசுவை நாம் காணும் பொழுது வில் பிகம் ஃபுல் ஆஃப் லைட். தன்னை சுத்திகரித்து கொண்டவன், இந்த அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவன், ஹி வில் க்ரோ இன் த லைட். ஒளியில் அவன் வளர்ந்து கொண்டே செல்லுவான். கொஞ்சம் அவன் அவரை மறிக்கும் பொழுது அல்லது அவரை வருகையிலே அவரை பார்க்கும் பொழுது ஒரு சிறிய கருப்பு புள்ளி இருந்தாலும் கூட வில் பிகம் லைக் ஜீசஸ். இயேசுவை போல மாறுவோம். யார் அவர்கள் மாறுவார்கள்? இந்த ஆரம்பத்தை பெற்றவர்கள். இந்த ஆரம்பம் எங்களை அந்தகாரத்திலிருந்து பிரித்து ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை கொண்டு வந்தவர். அந்த ஆச்சரியமான ஒளியை கண்டவர்கள் they will never turn back to the darkness. இருளுக்குள் போய்விடவே மாட்டார்கள். பின்பு அவர் சொல்ல வருகின்ற அந்த பகுதி என்னவென்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று அவர் கூறுவார். எஸ், கால்டு பை காட், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சோசன் ஆஃப் காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த காலங்களிலே அவருடைய மகத்துவமான செயல் என்னவென்று சொன்னார், ஹி சோஸ் 12 disciples, 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். வாக்கிங் தேர், நாங்கள் நடந்தார். ஹி கால்டு சம்படி பை நேம், அவர் பெயரை சொல்லி அவர் அழைத்து அவர்களை சீசர்களை மாற்றினார். ஹி கால்டு பீட்டர், பேதுரு அழைத்தார். அவர் ஹி கால்டு யாக்கோபையும் யோவானையும் அழைத்தார். ஹி கால்டு அந்திரேயா, ஹி கால்டு பிலிப் என்றெல்லாம் ஒவ்வொருவராய் போய் அழைக்கிறார். பாருங்களேன், he is chosen of God. He chose me as a disciple of Jesus. இயேசுனுடைய சீசர்லாம் அழைக்கப்பட்டோம். எனவே அன்று 12 சீசர்கள். இன்று என்னவென்று தெரியுமா? அவர் தன்னுடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டு, go into all the world, உலகமெங்கும் போய், make everybody disciple, make them disciple, எல்லோரையும் நீங்கள் சீசர்களாய் மாற்றுங்கள். நாட் ஜஸ்ட் forgiveness of sin, பாவங்களை மன்னிக்கிறது என்ற அந்த ரட்சிக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, they should become chosen of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தட்ஸ் another part. இன்னொரு பகுதிக்கு நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். அது அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவன் என்ற பகுதியிலே மகிழ்ந்திருக்கக்கூடிய அடுத்த கணத்தில் இன்னொரு அதிக மகிழ்ச்சிக்குள் உள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். என்ன அடுத்த மகிழ்ச்சி? ஐ am chosen of God. He calls me by name. You are Peter என்று அவர் பெயர் சொல்லி அழைத்ததை போல், ஜான் என்று யாக்கோபு என்று பெயர் சொல்லி அழைத்ததை போல், அவனை அத்திமரத்தின் கீழ் உன்னை நான் கண்டேன் என்று அவனை கூப்பிட்டு அவனுடைய பெயரை அவர் சொன்னதை போல், he calls me by name, என்னை பெயர் சொல்லி அழைக்கிறது. I become the disciple of Jesus.
என்ற அந்த பகுதி இருக்கிறது. இட்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர். இன்னும் அதிகம் வலிமை உள்ளவனாய் என்னை மாற்றியது. பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் வலிமை கொண்டவனாய் மாறுகிறேன். ஓ அம்மை நான் யார்? ஐ நாட் ஃபாலோ இன் த வேர்ல்டு. உலகத்தை பின்பற்றவில்லை, உலகத்தினுடைய லட்சியத்தை நான் பின்பற்றவில்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி கோல் ஆன் திஸ் இயர். இந்த பூமியிலே ஒரு கோலும் எனக்கு இல்லை. பாவல் பிலிப்பிலே அவர் சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லுவார்? நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுவார், ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுவார். அவர் சொல்லும்பொழுது கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஐ எம் அப்ரிஹெண்டட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினால் பிடிக்கப்பட்டவன் என்று சொல்வார். தட் மீன்ஸ் ஐ எம் சோசன் என்று சொல்லும் பொழுது அவரால் பிடிக்கப்பட்டவன். அப்ரிஹெண்டட் என்று சொல்வதை இன்னொரு அதற்கு பதம் என்னவென்று சொன்னால், இந்த போலீஸ் அப்ரிஹெண்டட் த கல்பிரிட் என்று பேப்பரில் வரும். ஒரு போலீஸ் ஒரு கல்லனை விலங்கிட்டு பிடித்து விட்டார். அப்ரிஹென்ஷன் என்று சொல்வது அதற்கு தான் பெயர். அதுபோல் என்னை விளங்கிட்டார், என்னை அவர் சொந்தமாக்கி கொண்டார், என்னை அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டார். பவுல் அடிக்கடி எழுகின்ற ஒரு வார்த்தையில் ஒரு ஆவிக்குரிய ஒரு தன்மை என்று உண்டு. அவர் ரோம சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? கிறிஸ்துவினால் கட்டுண்டப்பட்டவனாகிய பவுலாகிய நான் எழுதுகிறதாவது, ஐ ஆம் பவுண்ட் பை கிரைஸ்ட். கிறிஸ்துவினால் சிறைப்பிடிக்கப்பட்டவன். தட்ஸ் அட்வான்ஸ். இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறி யூ கம் ஸோ க்ளோஸ். அவருக்கு உள்ளே நெருங்கி நீங்கள் வரும்பொழுது பீங் அப்ரிஹெண்டட், அவங்க சிறைப்பட்டவனாய் கட்டுண்டவனாய் அவருக்கென்று காவலில் வைக்கப்பட்டவனாய், ஐ எம் த பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுவார். ஐ எம் நாட் பிரிசனர் ஆஃப் ரோம் என்று சொல்ல மாட்டார். ஐ எம் த பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட். பிரிசனர் ஆஃப் ரோம் என்ற இல்லை, பிரிசனர் யாரோ அடைத்து வைத்த நீரோ மன்னனுடைய சிறைச்சாலை என்று அவர் சொல்லவில்லை. ஐ ஆம் த பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துனால் கட்டுண்டு போனவன் என் இடம் வரும்பொழுது யூ பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். நீங்கள் சீசனாய் மாறி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சீசனாய் கட்டுண்ட இடத்திற்கு நாம் செல்கிறோம். பின்பு அவர் சொல்கிறார், ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று கூறுவார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அதோடு சேர்ந்து வருகிற பரிசுத்த ஜாதி. தட் மீன்ஸ் அந்த ஆசாரியத்துக்குரிய அந்த தன்மையை அவர் சொல்கிறார். அது பரிசுத்த ஜாதி என்று சொல்லுவார். அது அந்த 12 கோத்திரத்தினுடைய ஜாதி என்று இல்லாமல் நாம் இப்பொழுது அந்த ராஜ்ய ஆசாரிய கூட்டத்திலே பரிசுத்த ஜாதியாக மாறுகிறோம். அவருடைய சொந்த ஜனமாயும் நாம் மாறிவிடுகிறோம். வி பிகம் இஸ் ஓன் பீப்புள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே உங்களுக்கு சொந்தம் என்று உங்களால் கூற முடியுமா என்பதை சோதித்து பாருங்கள். மேக் இட் ஷியூர். அதை லக்காய் வைத்துக் கொள்ளுங்கள், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஐ ஷுட் பிகம் இஸ் ஓன். ஐ ஆம் இஸ் ஓன். ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும். நீங்கள் வேதம் சொல்லுகின்றபடி நீங்கள் கொடி என்னை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் வாழ்ந்து விட்டால், கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால், யூ அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து விட்டால், அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐ வில் அபைட் இன் யூ. உங்களிலே நான் நிலைத்திருப்பேன். சச் a wonderful thing, you know. I abide in Christ, abiding in Christ, abiding in Christ. That's correct. அதுதான் நடக்க வேண்டும் என்பது முதலாவது என்பது உண்மையாக என்றாலும், அதை விட மேன்மை என்னவென்றால், அதனுடைய ரியாலிட்டி என்னவென்றால், he should say, அவர் சொல்ல வேண்டும், yes, since you abide in me, என்னை நிலைத்திருக்கிறபடி நான் I abide in you. ஹல்லேலூயா. கொடி செடியிலே நிலைத்திருந்தது என்பதல்ல மேன்மை. செடி கொடியிலே நிலைத்திருந்திருக்க வேண்டுமே. இஃப் யூ அபைட் இன் மீ, ஐ வில் அபைட் இன் யூ. ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அபைடிங் வித் காட், தேவனோடு நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுவிடுகிறோமே, அதுதான் இந்த சொந்த ஜனம். யூ பிகம் இஸ் ஓன் பீப்புள். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்றால், ஹீ மேக்ஸ் அஸ், நம்மை அவருடைய பாடியிலே வைத்துக் கொள்கிறார். அவர்களே அந்த கொடியோடு நாம் மெர்ஜாகி விடுகிறோம். அதுவும் கூட சென்சிட்டிவான இடத்துல வைத்துக் கொள்கிறார். எங்கே தொட்டால் அவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பதில்லை, எங்கே தொட்டாலும் சென்சிட்டிவாக இருப்பதில்லை. பட் கண்ணை தொட்டால் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறோம், அதுபோல் ஐ பிகம் அந்த சென்சிட்டிவ் பார்ட்டில் உள்ளே வைத்துக் கொள்கிறாரே. ஹல்லேலூயா. ஐ ஆம் இஸ் ஓன் பீப்புள். அவனுடைய சொந்த ஜனம் என்று அந்த உறவு இருக்கிறது. ஹல்லேலூயா. தட் மேக்ஸ் இஸ் த வொர்ஷிப்பர் ஆஃப் காட். தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நம்மை மாற்றும். ஹல்லேலூயா. அவரையே நாம் தொழுது கொள்கிறவர்களாய் நம்மை மாற்றும். பரலோகம் என்று சொல்கின்ற ஒரு பாங்கு என்று சொல்வது, அங்கே வேறொன்றும் பிரசங்கம் இருப்பதில்லை. நான் இன்று 6ஆம் நிலை படிக்கும்போது கூட நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். என்னடா அடிக்கடி
படித்த ராகமுள்ள பாட்டான ஏன் இப்படி ராகம் தப்பாக படிப்பதை போல் படிக்கிறேனே என்று கூட யோசித்தேன். தட்ஸ் another thing. ராகம் தவறினாலும் த ஸ்பிரிட் த enthusiasm, அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பாட்டிலே எனக்கு படிக்க தெரியாது என்றெல்லாம் சொல்லாதீர்கள். யூஸ் டு வர்ஷிப் த லார்ட் இன் த ஸ்பிரிட். ஆவிலே நீங்கள் அவரோடு நீங்கள் ஒன்றித்து தந்திருக்க வேண்டும், கர்த்தரோடு பாட வேண்டும். தட்ஸ் ரைட். பட் ஆல்சோ சிங் இன் த ஸ்பிரிட். ஆவிலே பாட வேண்டும். அந்த ஆவிலே பாடுகின்ற ஒரு பகுதியில் கொஞ்சம் ராகம் தப்பினால் என்ன, அல்லது கொஞ்சம் தாளம் தப்பினால் என்ன, தட்ஸ் ஓகே. பட் enthusiasm, அந்த ஆர்வம் என்று இருக்கிறது ஆவிலே, ஸ்பிரிட்டட், நிறைந்து ஆவிலே நிறைந்து இருப்பது, ஃபுல் ஆஃப் த ஸ்பிரிட். அப்படி ஆவியில் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பங்கை வைத்திருக்க வேண்டும். அதில் ஒரு பார்ட்டு கூட enthusiasm குறைந்து விடக்கூடாது. ஈவன் இஃப் இட்ஸ் ராங், உங்களுடைய ராகம் தவறி இருந்தாலும் சரிதான், உங்களுடைய ஆராதனையிலே கொஞ்சம் தாளம் தப்பி குறைந்து போனால் என்ன, அது ஒன்றுமல்ல. இஸ் த ஸ்பிரிட். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. நாட் இஸ் த வேர்ட். டோன்ட் பாதர் அபவுட் த வேர்ட். உங்கள் வார்த்தை குறித்து பெரிதாக எண்ணாதீர்கள். நீங்கள் சிலருக்கு ரட்சிப்பை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு நீங்கள் போவதை போல் சொல்ல வேண்டும் என்றால், எல்லாம் ஆர்டர் படி சொல்ல எனக்கு தெரியாது என்று சொல்லாதீர்கள். வாட் எவர் யூ ஹேவ், நீங்கள் வைத்திருக்கிறத வைத்து வித் கிரேட் enthusiasm நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் ஆச்சரியத்தை கண்டே அவன் பிரமிப்பான். ஹல்லேலூயா. கண் கூடானவனை எப்படி உனக்கு பார்வை கிடைத்தது என்று கேட்ட பொழுது, எப்படி 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 என்று கேட்டு பல கேள்விகள் அவன் கேட்ட பிறகு அவன் சொல்வான், ஒரு கிரேட் enthusiastic வேர்டு ஒன்றை சொல்லுவான். ஆர்வமான ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை அவன் சொல்ல என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த பாருங்கள், ஐ டோன்ட் நோ எனிதிங், எதுவும் எனக்கு தெரியாது. நீங்கள் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. ஒன்று சொல்லிடுறேன், கேளுங்கள். குருடனாக இருந்தேன், இப்படி என்ன அடைந்திருக்கிறேன், நான் பார்வையடைந்திருக்கிறேன். தட்ஸ் இனஃப். அது போதாதா? அவன் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்திற்கு வரிசையை ஆர்டர் பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்று சொல்ல வேண்டும். ஐ வாஸ் பிளைண்ட் மேன் அண்ட் குருடனாக இருந்தேன், நவ் ஐ சீ தன், அதை பார்க்கிறேன் என்று சொல்வதற்கு அதுக்கு என்ன ஒரு பெரிய டாக்டரின் வேண்டும், உபதேசம் வேண்டுமா? இட் நீட்ஸ் enthusiasm, இட் நீட்ஸ் ஃபுல் ஆஃப் த ஸ்பிரிட். ஒரு ஆவிலே அவன் நிறைந்தவன் சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஒர்ஷிப் இஸ் லைக் தன். ஒர்ஷிப் பண்ணி ஒரு மனுஷன் அவன் அந்நிய பாஷையிலே பேசும்பொழுது he won't be mindful of that. அவன் என்ன சிலபல் பேசுகின்றெல்லாம் யோசிக்க அவன் மாட்டான். he'll be praising God, worshipping God. even in the church, சபையிலே அவர்கள் சேர்ந்து நாம் ஆராதனை செய்கின்ற நேரம் வந்தாலுமே கூட இவன் பாதர் about the syllable எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பார்க்க மாட்டேன். ராகம் கொஞ்சம் தப்பி போனால்தான் என்ன, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் ஒரு நாளும் ராகம் தப்பி படிக்க வேண்டும் விரும்புவதில்லை. ராகத்தோடு தான் ராகத்தோடும் தாளத்தோடும் கர்த்தரை துதிங்கள் என்று எழுதத்தான் செய்திருக்கிறது. கிண்ணறத்தோடு அழகான 10 கிண்ணற அந்த வீணையோடு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுரம் உண்டு. அந்த சுரத்தை வைத்து தான் ராகமாய் படிக்க வேண்டும் என்று இருந்தாலுமே கூட இந்த நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை என்று வரும்பொழுது சிங் இன் தி ஸ்பிரிட். ஆவிலை பாடுங்கள், ஆவிலை கர்த்தரை தொழுதுகள். தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தேன் தட். இந்த ராகம் என்பதை விட அந்த ஆவிலை என்று சொல்லிடான். enthusiasm, அந்த கிரேட், அந்த enthusiasm, அந்த ஒரு பேராரும் ஒன்று இருக்கிறது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆகவே ஐ ஸ்லோலி கம் டவுன் டு அவரோடு ஒன்றாய் இணைந்து கொள்கின்ற ஹீ அபைட் இன் மீ. அவர் சொல்கிறார், நான் அவருடைய சொந்த ஜனம். he will call me, you are my own people. என் சொந்த ஜனம் என்று சொல்லி அவருடைய சரீரத்திற்குள் ஒரு பகுதியாய் சென்சிட்டிவ் பிளேஸில் என்னை வைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் தியானம் செய்து whether I am closer with God, தேவனோடு சேர்ந்திருக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். போன வாரம் நாம் தியானித்ததை போல் இந்த ஓல்டு ஆசாரித்துவம், பழைய ஆசாரித்துவம் என்று சொல்வது இட் பிகேம் ஃபால்ட்டி, அது ஃபால்ட்டியாக இருந்தது என்பதற்குரிய ஒரு சில பதிலை நாம் தியானித்தோம். அந்த எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்திலே ஆசாரியர்கள் என்று இருந்த அந்த கூட்டத்தில் there were 2 bifurcations, 2 பிரிவினை இருந்தால். ஒன்று, இந்த சேம் லீவைட் லேவியர்கள் தான். அந்த லேவியர்களாக இருந்தாலும் கூட they worship, not worship, they served that, the people, ஜனங்களை அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள். that's another bifurcation. ஆக இன்னொரு பிரிவினை இருந்தது. அங்கே என்னவென்றால் அவர்களும் லேவியர்கள் தான், பட் they worship God. அவர்கள் தேவனை ஆராதனை செய்தார்கள். this Levites, இந்த லேவியர்கள், முதலாவது உள்ள லேவியர்கள் ஜனங்களுக்கு முன்பாக ஆராதனை செய்து ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக சென்றார் என்று ஒரு போன வாரம் நாம் தியானித்தோம். அவர்கள் ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும். ஜனங்கள் வழி தவறி போன பொழுது அவரோடே சேர்ந்து சென்ற இவர்கள், இந்த ஆசாரியர்கள்
இவர்கள் இந்த பழியை சுமக்காமல் இருக்க மாட்டால் கண்டிப்பாக அந்த பழியை நான் இந்த ஆசாரியரிடத்தில் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஏனென்றால் தே கோ அலாங் வித் த பீப்புள், ஜனங்களோடு சென்றவர்கள். பட் சாதோக் என்ற ஆசாரித்துவம் கொண்டவன் ஆசாரியன், சாதோக்கும் அவனுடைய புத்திரர்களும் அவர்களோ தி சர்வ் மீ இந்த இன்னர் கோர்ட், எனக்கு இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக நின்று என்னை ஆராதனை செய்தவர்கள். அவர்கள் தி ஆல் த டைம் ஸ்டுட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நின்றவர்கள். இந்த ஆசாரியரை குறித்து அந்த இசைக்கிலே அவர் என்ன சொல்லுவார்? இவர்களோ மனுஷருக்கு முன்பாக சென்ற இவர்களோ மனுஷர்களுக்கு முன்பாக பார்வைக்காக, மனுஷருடைய புகழ்ச்சிக்காக, மனுஷருடைய தயவுக்காக முன்னின்று செய்த ஊழியங்களை செய்த இவர்களோ I will not allow them to enter into serve me before me and serve me. எனக்கு முன்பாக வந்து சர்வ் பண்ணுவதற்கு ஊழியம் செய்வார் அனுமதிக்க மாட்டேன். ஒன்லி த சாதோக்கின் புத்தர்கள், இந்த லேவியர்கள், அந்த லேவியர்கள் அல்ல, இந்த லேவியர்கள் மாத்திரமே they'll come to my inner court, உள்ளே வந்து என்னை ஆராதனை செய்வார்கள். அந்த ஆராதனைக்கு அவர்களை நான் அனுமதிப்பது இல்லை என்று அவர் கூறினாரே. ஆகவே தட் ஓல்டு லீவைட், அந்த லேவியை அந்த ஆசாரித்துவம் என்று சொல்வது இட் பாஸ்ட் அவே, அது கடந்து போய்விட்டது. ஏனென்றால் இட் பிகேம் ஃபால்ட்டி. அதை மனுஷரை ஆராதிக்கிறவர்கள் என்று ஒரு பாதி போனபடினாலே ஒரு காலத்திலே அவர்கள் லேவியர்களை மாத்திரமே தெரிந்து கொண்ட 12 கோத்திரத்திலே அவர்களுக்கு மாத்திரமே உள்ள ஆசாரித்துவத்தை கொடுத்து எல்லா மற்ற கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் தசமபாகமாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அதை வாங்கிக் கொள்வார்கள். அதை வைத்து அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள் என்று கர்த்தர் நியமனம் செய்த ஒன்றை அங்கே இருக்கத்தான் செய்தது. இட் பிகேம் ஃபால்ட்டி என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது என்னவென்று தெரியுமா? இப்படி கீழே வாசித்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நம்மை அழைத்துள்ள அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கக்கூடியவர்கள் சீசர்களாய் மாறினவர்கள். அதுபோன்று அவர்களை அவர் என்னவென்று அழைக்கிறார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்களும் நானும் அப்படி ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம், சாதாரணமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லாமல் பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு புதிய ஒரு வார்த்தையை அங்கே ஒரு கொடுக்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பேர்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். அது ஏனென்றால் ஆபிரகாம் அவன் செய்து அவன் கலைத்திருந்த பொழுது அந்த மெல்கிசேதேக் என்ற ஒருவர் வருகிறார். அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. இஸ் காட், தேவ சாயலை உடையவர். காட் ஹிம்செல்ஃப் கேம், தேவனே வந்தார் என்பதை போல் அங்கே ஒரு வருகிறார். அவருக்கு பெயர் மெல்கிசேதேக் என்று பெயர். அவருக்கு ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தசமபாகம் கொடுக்கிறான். தசமபாகத்தை அந்த நாட்களிலே லேவியர் தானே அவர் கொடுத்திருக்க வேண்டும். ஹூ இஸ் தட் மேன்? இந்த மனுஷன் யார் என்று கேட்டால் இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையை கொண்டு வந்த ஆசாரித்துவத்தை உடையவர். ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜன் என்று பெயர். ஆகவே இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் ராஜரீக ஆசாரித்துவம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் அனைவருமே யாரை மாற வேண்டும்? ராஜரீக ஆசாரித்துவத்தை உடையவர்களாய் மாற வேண்டும். ஏன் அந்த ராஜரீகம்? அந்த அரசர்கள் 9 அரசர்களும் தோற்று போய் அவர்கள் ஆபிரகாமுக்கு பாதவண்டையில் வந்து அவன் பணிந்து கிடக்கின்ற அந்த நேரத்திலே களைத்து போய் அவன் உயிர் விடாய்த்து போன அந்த நேரத்தில் வந்து ஒரு கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் ரசமும் கொண்டு வந்து கொடுத்தாரே அந்த மெல்கிசேதேக். அதை அவன் சாப்பிட்டு அவன் திருப்தி அடைந்து புது தெம்படைந்து தனக்குரிய எல்லாவற்றிலிருந்து அவன் தசமபாகத்தை அவனுக்கு போய் கொடுத்து என்று ஏன் எழுதியிருக்கிறது என்று சொன்னால் there is a new order of Levite. புதிய ஆசாரித்துவத்தை தேவன் உருவாக்கினார். நாட் தட் ஓல்ட் Levite. பழைய அந்த ஆசாரித்துவத்தை அவர் எடுத்து போட்டு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவத்தை உண்டாக்கினார். யார் இந்த மெல்கிசேதேக்? ஹி இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். அத்தனை அரசர்களுக்கும் மேலாய், ஆபிரகாமுக்கும் மேலாய் இருக்கக்கூடிய ராஜா என்று அவருக்கு பெயர். ஆகவே திஸ் இஸ் கால்டு ராஜரீக ஆசாரிய கூட்டம். என்ன கூட்டம்? என்ன ராஜரீகம்? அக்கார்டிங் டு த ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக். அந்த மெல்கிசேதேக் என்று சொல்லி அந்த ஒரு சில வசனங்களில் மாத்திரமே அவர் வருகிறார். பின்பு அவரை நீங்கள் எங்கும் பார்ப்பதில்லை. அது ஏனென்றால் ஹி அப்பியர்ட் ஒன்ஸ், ஒரு தடவை அப்பியர் ஆனார். பட் காட் ஹைட் ஹிம்செல்ஃப். பின்பு அவர் தன்னை அவர் மறைத்து கொண்டார். ஹி வாஸ் ஹிடன். அவர் முற்றிலுமாய் பின்பு அவர் தோன்றவில்லை. ஆனால் அதை பின்னால் வரக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு ஒரு அடையாளமாய்
ஹி கம் தேர். அவர் அங்கே வருகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் எதை கொடுக்கிறான்? தசமபாகத்தை கொடுக்கிறான். ஹி அப்ரூவ் இட். அதை அவர் வாங்கிக் கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். தட் மீன்ஸ் இப்பொழுது ஆசாரித்துவம் என்று சொல்லுவதை தசமா வரிகளெல்லாம் தசமா வாங்க வேண்டும் அதற்காக அவர் சொல்ல வரவில்லை. ஹி சேஞ்ச் தேட். அதை லேவியத்தினுடைய அந்த லேவியருடைய அந்த கோத்திரத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தட்ஸ் a பிக் ஸ்டடி. அதை கொஞ்சம் ஆழமாய் படிப்பது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், நாம் என்ன ராஜரிகை என்ன ஆசாரித்துவம் பெற்றிருக்கிறோம். நாட் ஜஸ்ட் லீவை அந்த லேவியர்கள் என்று போல இல்லாமல் என்ன ஆசாரித்துவம் பெறுகிறோம். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள், அவருடைய புண்ணியங்களை அனைத்தையும் அறிந்தவர்கள், ஒளியின் மேல் ஒளியை பெற்று வாழ்ந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள், அவர்கள் they became the ராஜரீகத்தினுடைய ஆசாரித்துவத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நாம் யார்? நாம் 12 கோத்திரத்தில் உள்ள மற்ற கோத்திரத்தை போல அல்ல, அங்கே உள்ள லேவி கோத்திரத்தை போல அல்ல, அங்கே உள்ள ஆசாரிய கோத்திரத்தை போல அல்ல. வி ஆர் த டிஃபரெண்ட் ஒன். நாம் வித்தியாசமானவர்கள். ஏனென்றால் நாம் எந்த கோத்திரத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. காணியாட்சிக்கு புறமானவர்கள். வி ஆர் நாட் இஸ்ரேல். இஸ்ரேல் என்று நீங்கள் சொல்லக்கூடுமா? இஸ்ரேலுடைய லாயன்ஸில் அவனுடைய அரைக்கட்சியிலிருந்து வந்தவர்களா நாம்? நோ, புரஜாதி மக்கள். ஆனால் வி ஆர் கால்டு ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்கள் யார்? ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் என்று சொல்கிறவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் வேலைக்கு போக மாட்டார்கள், எதுவும் பணி செய்ய மாட்டார்கள், கர்த்தருக்கே அவர்கள் ஊழியம் செய்வார்கள். அவர்களை அவ்வளவு ரெஃபரன்ஸ் வைத்திருப்பார்கள். அந்த ஆசாரியர்களுக்கு அவ்வளவு பக்தி செலுத்துவார்கள். இந்த பேதர் என்ன சொல்வார் தெரியுமா? இந்த 1 பேதரிலே அவரை குறிப்பிட்டு எவ்வாறு சொல்வார்? 1 பேதர் அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே என்ன எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அவர்கள் லேவியன் என்று சொன்னால் பரதேசிகள் என்று அர்த்தம். அவர்கள் யார்? அவர்கள் யாதொன்றும் காரியமல்ல. அவர்கள் கர்த்தருக்கே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்வதை போல் கர்த்தருக்கே தங்களை அர்ப்பணித்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே அந்த லேவியர்கள் பிரதேசிகளாக இல்லாமல் கர்த்தருக்கென்று வாழ்கின்ற வாழ்க்கையை அவள் தவற விட்டு ஃபால்ட்டியாய் மாறினபடினால் ஹி சோஸ் அனதர் ஜெனரேஷன், இன்னொரு ஜெனரேஷன் தெரிந்து கொள்கிறார். அண்ட் வி ஆர் த ஒன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் யாரும் அழைக்கப்படுகிறோம். நாம் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றால் அர்த்தம் என்ன? இந்த ஆசாரியனுக்குரிய ஒரு டெஃபினேஷன் என்ன? பிரதேசிகள். நாம் யார்? சொல்லுங்களேன், நீங்கள் யார்? ஏஸ் பிரதேசி என்று சொல்லுவார்கள். என்னை ஒரு நாளிலே என்னுடைய வீட்டாரில் ஒருவர் சொன்னார், உனக்கு என்னடா வேண்டும்? உனக்கு ஒன்றும் இல்லை, போய்விட்டு வா, நீயே பரதேசி என்று சொல்லிவிட்டார். தட்ஸ் கரெக்ட். அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்களாகவே சொன்னது மகிழ்ச்சி தான். தட்ஸ் another பாயிண்ட். பட் த ரியலி வி ஆர் ஆல் பரதேசி. நம்ம எல்லோரும் யார் தான்? பில்கிரிம்ஸ் ஆன் தி ஏர். இந்த பூமியிலேயும் பரதேசிகள். இந்த பூமியிலே பற்றில்லாதவர்கள். அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள், சொத்துக்களை சேர்க்க மாட்டார்கள். நாம் போன வாரம் தியானித்ததை போலவே அவர்களுக்கு யாதொன்றும் கொடுப்பது இல்லை. ஏனென்றால் நானே அவருடைய சொத்து என்று ஆண்டவர் சொல்வார். ஐ ஆம் தர் ஹிஸ் ஓன் இன்ஹெரிட்டன்ஸ். அவரே நமக்கு சொத்தாக இருக்கிறபடினால் நாம் இந்த பூமியை பொறுத்தவர்களை என்னவாக இருக்கிறோம்? பரலோகத்துக்கு போன பிறகு அது பரதேசி என்று சொல்லிவிடக்கூடாது. அங்கே நீங்கள் தப்பி போய் உலகத்திற்கு வாழ்ந்தவர்கள் அங்கே வந்து விட்டால் அவர் ஆண்டவர் என்ன சொல்லிவிடுவார்? இது பரதேசிகளுக்கு உரிய இடம் இல்லை, அப்போ சொந்தமானவர்களுக்குத்தான் உரிய இடம் என்று சொல்லிவிடுவார். நாம் எங்கே தான் பரதேசியாக இருக்க வேண்டும்? பூமியில் தான் பிரதேசம் இருக்க வேண்டும். எனவே வி ஆர் த லீவைட். லேவியர்கள் என்று சொல்கின்ற ஒரு பங்கு என்னவென்றால், ஆன் திஸ் எர்த், இந்த பூமியிலே பிரதேசியல். இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுகிறார்? பேதுரு. பிரதேசிகளுக்கு எழுகிறதாவது என்று எழுதுவார். யாருக்காவது இன்னொருத்தருடைய பெயரில் உள்ள ஒரு அட்ரஸ் போட்டு வந்திருந்தால் நீங்கள் படிக்க உரிமை உண்டா? படிக்கலாமா? சொல்லுங்கள் சிஸ்டர், கோமதி என்று ஒரு லெட்டர் உங்களுக்கு கிடைத்தால் நீ உடனே திறந்து பார்ப்பீர்களா? நோ. உங்கள் பெயரை போட்டு தான் என்ன செய்வீர்கள்? திறந்து பார்த்துருப்பீர்கள். உங்கள் பேர் பரதேசி. பரதேசி என்று வந்தால் என்ன செய்யலாம்? திறந்து பார்க்கலாம். பரதேசி என்று போராவிட்டால் திறந்து நீங்கள் பார்க்கக்கூடாதான். ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொன்னால் பரதேசிகள். பரதேசிகளுக்கே எழுதினார் இந்த 1 பேதுரு. யாருக்கு இந்த 1 பேதுரு சொந்தம்? ஈவன் 2 பேதுரும் அப்படித்தான் எழுதுவார். இந்த முதல் பேதுரு நிறுவம், 2வது நிறுவம் யாருக்கு சொந்தம்? பிரதேசிகளுக்கு சொந்தம். பிரதேசிகளுக்கு தான் எழுதப்பட்டது. நீங்கள் தப்பாய் இதை உடைத்து நீங்கள் படித்து விட்டு எனத்தையாவது விளக்கம் சொல்லி கொண்டு போகாதீர்கள். பிரதேசிகளுக்கு விளங்கும் அவர் சொல்கின்ற காரியங்கள். அதுபோல் we are
த லீவைட்ஸ். நாம் இப்பொழுது யாராக இருக்கிறோம்? ராஜரி ஆசாரியெல்லாம் இருக்கிறோம். எவ்ரி ஒன், எல்லோருக்குமே ராஜரி அந்த ஆசாரியத்துவதற்கு உரியவர்கள். ஹல்லேலூயா. அதாவது ஊழியம் என்று ஒரு சொல்கின்ற ஒரு பங்கை ஒன்று ஸ்பெஷலாக ஆண்டவர் சில பங்கை அவர் கொடுத்து அதை செய்ய வைக்கிறாரா என்றால் இன்னும் அவர் செய்யத்தான் செய்கிறார். அது ஏனென்றால் அவர் எழுதுகிற அந்த வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் அதை அவர் குறிப்பிட்டு அவர் பேசுவார். எபிரேயர் 5 5:4 வாசிங்கள். மேலும் 5:4, மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் அவன் ஏற்படுகிறது இல்லை. தட்ஸ் கரெக்ட். இந்த ஒரு ஸ்பெஷல் என்று ஊழியம் என்று ஒன்று வரும்பொழுது அவர் கோ என்று உங்களை அழைத்து போ என்று சொல்லும்பொழுது நாட் எவ்ரிபடி கேன் கோ, உடனே போய்விட இயல. நாம் உலகமெங்கும் போங்கள் என்று சொல்வது எல்லோருக்கும் அவர் சொல்லுவார் என்று இல்லை. He chose some people there. அதற்கு ஒரு ஸ்பெஷல் காலிங், அழைப்பு என்று ஒன்று உண்டு. அதை அவர் மாற்றவே இல்லை. அது ஒரு நாளும் அவர் மாற்றவில்லை. ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் அந்த ஸ்நானகன், he was called by God. அவன் தேவன் அழைக்கப்பட்டான். வண்ணாந்திரத்திலே துணிக்கிற சத்தமாய் அவன் உரைக்கும்படி அவன் அழைக்கப்பட்டான். ஜான் தி அப்போஸ்தலனாகிய பவுல், பத்மதீவிலே அவன் கிடக்கிறான். 98 வயதிலே அவர் கிடக்கிறார். இஸ் கால்டு பை காட். தன்னை அவர் சொல்லும்போது கால்டு பை காட். பவுல் அங்கே தன்னை குறித்து அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுவார், மனுஷனால் அல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுவார். கால்டு அக்கார்டிங் டு தி வில் ஆஃப் காட் என்று சொல்வார். தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன் என்று சொல்வார். ஆகவே தேர்ஸ் அ காலிங், பர்டிகுலராய் கம்ப்ளீட்டாய் கோ என்றால் எல்லா இடங்களுக்கும் போவதற்கென்றும் அல்லது பத்மதீவிலே போடப்பட்டு அங்கே ஒரு விசேஷமான ஊழியம் ஒன்று செய்வதற்கோ அல்லது பவுலை போல் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியங்களை செய்வதற்கென்றோ அதற்கு ஒன்று என்ன வேண்டும்? காலிங். என்ன வேண்டும்? காலிங். தட்ஸ் ரைட். ஆனால் இவர் சொல்லுகின்ற ராஜரிய ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுவதெல்லாம் லைஃப், ஜீவியத்தை தான் பிரதானமாக சொல்கிறார். அந்த ஜீவியம் ஃபார் எவ்ரி ஒன், எல்லோருக்கும் உரியது. ஜீவியத்தை நாம் பிரித்து வைத்து இது இவர்களுக்கு தான் இந்த ஜீவியம், இந்த இவர்களுக்கு ஜீவியம் இல்லை என்று சொல்லுவது மகா பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையும் அதெல்லாம் அந்த மனுஷர்களுக்கு தான் பொருந்தும், எங்களுக்கெல்லாம் அல்ல என்று சொல்லிக்கொள்வதா? தூய்மையான வாழ்க்கை என்று சொல்வது அந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் உண்டு, எங்களுக்கு இல்லை என்று ஒருவன் சொல்லிக்கொள்ளலாமா? இன்னும் அங்கே வரும்பொழுது எல்லோருமே நாம் யாராக இருக்கிறோம்? ராஜரிய ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. அதை அவர் அந்த காலிங் என்று அவர் கூறுவார். பின்பு அவர் சொல்லும் பொழுது என்ன அவர் சொல்ல, கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியத்திற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. கிறிஸ்துவ கூட பிரதான ஆசாரியராய் வருகிறார், தன்னைத்தானே அவர் என்ன செய்யவில்லை? உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். ஹி ஒன்லி கால்ட் ஹிம். அவரை அழைத்து அந்த ஊழியத்திற்கு நியமனம் செய்தார். ஆவியானவர் அவர் தலையை அபிஷேகித்த பொழுது அவர் என்ன சொல்வார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் குருடர்களை பார்வையை கொடுக்கவும் அவர்களுக்கு கட்டுண்டவர்களை விடுதலை செய்யவும் சிறையிருப்பவர்களை மாற்றவும் காட் சென்ட் மீ, என்னை அவர் அனுப்பினார் என்று அவர் சொன்னார் அல்லவோ. அதுபோல் நாட் ஹீ ஹிம்செல்ஃப், அவராய் புறப்பட்டு செல்லவில்லை. காட் கால்ட் ஹிம். த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வாஸ் அப்பான் ஹிம். அவர் மீது அமர்ந்து ஹி கால்ட் ஹிம். ஹல்லேலூயா. அதுபோன்று அழைக்கப்பட்டவர்கள் தான் ஈவன் த லாஸ்ட் பிரெத், தன்னுடைய மூச்சு வரைக்கும் சேவ் த லார்ட், கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் என்ன நடந்தாலும், என்ன புயல் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் அசைக்கப்பட மாட்டார். they will serve him, they will be faithful to the master. தன்னுடைய எஜமானுக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். பட் ஆல் த அதர்வைஸ், மற்றபடி நாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் யாராக இருப்போம்? ராஜரீக ஆசாரிகள். தட் மீன்ஸ் அ லைஃப். ஜீவியத்திலே ராஜரீக அந்த ஆசாரியத்துவத்தை பெற்றிருப்போம். அதை அவர் கீழே உள்ள இந்த வசனத்திலே அவர் குறிப்பிட்டு சொல்வார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமானவருடைய தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்து ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா, அவர் யாரவர்? நீதியின் ராஜா என்றும் பின்பு
சாலமீன் ராஜா என்றும் அதன் அர்த்தம் சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாகும். அல்லேலூயா. நம்ம எதற்கு நாம் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும்? கிங் ஆஃப் த ரைச்சியஸ்னஸ், நீதிக்கு ராஜாவாக இருக்க வேண்டும். இது எவரே ஆரம்ப அந்த அந்த முதல் வசனத்திலே அவர் கூறும்போது அவர் என்ன சொல்வார்? அவருடைய செங்கோல், நீதியின் செங்கோல். ஒரு நாளும் அந்த செங்கோல் என்ன செய்வதில்லை? இந்த செப்டர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லி அந்த செங்கோலானது வளைந்ததில்லை, பெண்டு பண்ணினதில்லை. ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் என்று சொல்வது, தேவனுடைய நீதி என்று சொல்வது நியாயப்பிரமாணத்தின் நீதியை விட மேலானது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்று சொன்னால் இங்கே உள்ள அந்த நீதி என்ன? தேவ நீதி என்ன? இவ்விதமாய் நான் நீதி நிறைவேற்றினேன் என்று எதை அவர் சொல்கிறார்? ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்த்தால் தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. தட் இஸ் கிங் தேர். ஹீ இஸ் ஆல் த டைம்ஸ் கிங் தேர். அவன் அரசனாகவே இருப்பான். ஒரு அரசனை என்றைக்காவது ஒரு வாரம் அரசனாகி தான் 2 வாரம் அரசனாக இல்லாமல் போய்விட்டான், பிறகு அடுத்த ஒரு வாரம் வந்தான், ஒரு மாதம் அரசனாக இல்லாமல் போய்விட்டான் என்று வரும். எப்படி இருப்பான் அவன்? என்றென்றைக்கும் உள்ள ஆசாரியத்துவம், என்றென்றைக்கும் உள்ள ராஜரீகத்தை வைத்திருப்பான். அவன் யாராக இருந்திருப்பான்? நீங்கள் ராஜரீக ஆசாரியம் இருந்திருக்க வேண்டும் என்றால் என்ன வைத்திருந்திருக்க வேண்டும்? என்ன ராஜரீகம்? என்ன ராஜா? சொல்லுங்கள். Yes, the righteousness of God. தேவ நீதி இயேசு நிறைவேற்றினார். அது என்னவென்றால் விபச்சாரம் வெளியே உள்ளது, ஆனால் இருதயத்திலேயே விபச்சாரம் செய்யாதிருப்பதற்கு பெயர்தான் இந்த கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், அந்த நீதியின் ராஜா என்று பெயர். அதில் அவர் வளைவதே இல்லை. உள்ளது உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்ல இதற்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும் என்று சொன்னால் he would be standing there. அந்த நீதியை பெற்றவராக இருப்பார். ஆணையிடுவது பொய் சொல்லாமல் இருப்பது, வெளியே ஆணையிடுவது என்றெல்லாம் இல்லை. இப்பொழுது அவன் பேசுவதெல்லாம் உண்மையாக இருந்ததற்கு வேண்டும். he is be faithful. அவன் மாறாத நீதி உடையவனாய் அவன் வாழ வேண்டும். ஒருவரும் பயக்காத ஒரு ஜீவம் என்று இருந்தால் he is a king there. அந்த நீதியில் அவன் பகையில்லாத வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் உள்ளென்றும் புறம்பொன்றும் வைத்து வாழ மாட்டான். there is no hypocrisy there. மாய்மாலம் இல்லாத அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். he is a king there. அவன் ராஜரீகம் கொண்டவனாய் இருந்திருக்க வேண்டும். பணாசை கொண்டவனாய் ஓடாமல் அவன் இருந்தால் என்று சொன்னால் அந்த நிதியில் அவன் உண்மையில் அவனாக இருந்திருப்பான். he will never return to the money. பணத்தில் அவன் பின்னால் ஓடுகிறான். ஒருபோதும் இருந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவன் யாரவன்? என்ன ராஜா? நீதியின் ராஜா. அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ரைச்சியஸ்னஸ் கம்ஸ் பீஸ். பின்புதான் சமாதானத்தின் ராஜா என்று பெயர். தேவனுடைய ராஜ்யம் என்னவென்று சொன்னால் அது புசிப்பும் குடிப்பும் அல்லது நீதி. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். பின்பு சமாதானம், பின்பு ஜாய் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தான் உண்டாகும் சந்தோஷம். தென் there comes peace. சமாதானம் அவன் வைத்திருக்கிறான். அந்த சமாதானம் derived from the righteousness of God. தேவனுடைய நீதியிலிருந்து வந்த சமாதானமாய் இருக்குமே அல்லாமல் அவன் நன்றாக புசித்ததினாலோ அல்லது ஏர் கண்டிஷன் ரூமில் படுத்ததினாலோ அவன் ஆடம்பரத்தை ருசித்ததினாலோ வருகின்ற சமாதானம் என்று இல்லை. அல்ல ஏதோ அவனுடைய ஹாப்பி மூட் என்று வருகின்ற அந்த ஒரு பகுதியை வைத்து சமாதானம் என்று வாழ்வதில்லை. ஹிஸ் பீஸ் நெவர் சேஞ்ச். ஒரு நாளும் மாறுவதில்லை. ஏனென்றால் ஹீஸ் த கிங் இன் தட் பீஸ். அவன் சமாதானத்துக்கு யாராக இருக்கிறான்? ராஜாவாக இருக்கிறான். இது அப்பியரன்ஸ் என்று சொல்வது வேறு, சூழ்நிலை என்று சொல்வதை வேறு. சூழ்நிலையை கண்டு சிலர் என்ன எண்ணுவார்கள் என்று சொன்னால் ஹீ லாஸ்ட் த பீஸ், சமாதானம் இழந்திருப்பான் என்று எண்ணிக்கொள்வார்கள். இயேசு அங்கே அந்த கோலமாய் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இரத்த வெள்ளத்திலே மூழ்கி இருந்து அவர் சில அறையப்பட்ட நேரத்திலே அவரை குறித்து அழுது அந்த பெண்மணியில் முகம் அழுகிறோம் என்று அவர் சொன்ன அவர் என்ன சொன்னார்? எனக்கு அழாதீர்கள் என்று அவர் சொன்னார். வெளியே தோற்றத்தின்படி சம்திங் ஹேப்பன், இவர் நடந்து விட்டது, ஐயோ எனக்கு பரிதவிக்கிறது போல் தோன்றினாலும் இந்த இன்னர் பீஸ், உள்ளே இருக்கக்கூடிய சமாதானத்தை அவன் ஒருபோதும் இழக்க மாட்டான். அவன் ஒரு நாளும் இழக்க மாட்டான். ஏனென்றால் ஹீ இஸ் கிங் ஆஃப் பீஸ். எதற்கு ராஜா? அவன் சமாதானத்தின் ராஜா. அது மாறுவதே இல்லை. ராஜரீக ஆசாரிய கூட்டம் நீங்கள் என்று சொல்வதற்கு உங்களால் முடிகிறதா? நான் ராஜரீக ஆசாரியன் சும்மாவாவது சொல்லிப்பாருங்களேன், முடியுதா என்று பார்ப்போம். நான் ராஜரீக ஆசாரியன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரியலி நிஜமாகவே அப்படி ராஜரீக ஆசாரியனா வாழ்வீர்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன? கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் ராஜா. இன்னொன்று என்ன? யூ ஷுட் பி த கிங். எப்போதும் அரசனாக இருக்க வேண்டும். அவருடைய செங்கோல், நீதியின் செங்கோல் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை என்று சொல்வதை போல் இட் ஷுட் அபைட் இன் அஸ், எப்போதும் இருக்க வேண்டும்.
இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொன்னார், ஹீ லிவ்ட் அஸ் கிங் அவர் இந்த பீஸ், சமாதான ராஜாவை வாழ்ந்த அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், நான் தருகின்ற சமாதானம் ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், எடுத்துக்கொள்ள மாட்டான். அதற்கு அவள் துன்பம் அடையவில்லை, ஏராளம் துன்பம் அடைந்தார்கள். உங்களுக்கு உலகத்தில் உபத்திரமே வராது, சமாதானமாக இருப்பேன் என்று வெளியே உள்ள சமாதானத்தை அவர் சொன்னார். வெளியே உள்ள சமாதானத்தை அவர் சொன்னார். இன்னும் இந்த உலகத்தில் என்ன உண்டு, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பட் யூ வில் ஓவர் கம் இட். அதை நீங்கள் ஜெயித்து வாழ்வீர்கள். தட் மீன்ஸ் உபத்திரம் இருந்து கொண்டே இருக்கும், பட் ஓவர் கம் என்று சொன்னால் தாண்டி வருவீர்கள். இட் ஒன்ட் ஓவர் கம் யூ, உங்களை தாண்ட அது வருவதில்லை. யூ வில் ஓவர் கம், நீ அதை ஜம்ப் பண்ணி அதை தாண்டி வருவீர்கள். தாவீது சொன்னதை போல் அவர் என்ன சொன்னார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்வதை போல் யூ வில் ஓவர் கம் இட். இந்த மதில் அங்கே இருக்கும், அந்த 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 கடல் அங்கே இருக்கும், எல்லாம் அங்கே இருக்கும், பட் யூ வில் ஓவர் கம் இட். அது உங்களை மேற்கொள்ளாது. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, உபத்திரம் உங்களை மேற்கொள்வதில்லை, நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். யூ வில் ஓவர்கம் த வேர்ல்ட், ஐ ஓவர்கேம், யூ ஆல்சோ ஓவர்கம் என்று அவர் சொன்னார். ஆகவே சமாதானம் என்று சொல்லுகின்ற பகுதியை, உள்ளான அந்த சமாதானத்தை பெற்றதை ஒன்றும் மேற்கொள்வதில்லை. மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ளலாமா? மேற்கொள்ள முடிவதே இல்லை. ஏன்? ஹல்லேலூயா. பின்பவர் தொடர்ந்து அவர் கூறும்பொழுது அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அந்த லேவியினுடைய குவாலிட்டி அவர் கூறுகிறார். 3ஆம் வசனத்திலே, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களிலே துவக்கமும் ஜீவனின் முடிவுமாய் இராமல் அவன் செத்து போயிறவனாய் அவன் இருக்க மாட்டான். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்து இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்து இருக்கிறான். ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங் அவர் இந்த சிவப்பான ஆடை அவர் போட்ட பொழுது அவருக்கும் பிரதேசி என்று தான் பெயர். அவர் அந்த சிவப்பு அந்த ஆடையை உடுத்தி கொண்டு எங்கேயாவது ஒரு டர்ட்டி சினிமாவை பார்த்து கொண்டு இருக்கிற இடத்துல போய் அவர் உட்காந்து பார்த்தால் அவர் என்ன சொல்வார்கள், இது இணையாக கொடுமையாக இருக்கிறது, ஆசாரியத்துவத்தை பெற்றுவிட்டு சிவப்பு வந்து துறவி ட்ரெஸ்ஸையும் போட்டுவிட்டு எங்களோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வார்கள். சொல்ல மாட்டார்களா? ஏன் இன்று இவர்கள் தங்களை நிரந்தரமான ஆசாரி என்று அனைவர் சொல்ல விரும்புவதில்லை என்றால், நாம் தான் அடிக்கடி எங்கே போய் கொள்கிறோம், அழுக்கான இடங்களில் உட்கார்ந்து கொள்கிறோம், தப்பான காரியங்கள்லாம் செய்கிறோம். உலகத்தார் பார்த்தால் இவன் யார் இங்கே வந்திருக்கிறான், சிவப்பாடை உடுத்தி விட்டு என்று சொல்லிவிடுவார்களே. அதற்காகவே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்றால், வி ஆர் த கிங், நாங்கள் ராஜரி ஆசாரியம் பெற்றவர்கள், நாங்கள் நிஜமாகவே ஆசாரியர்கள் என்று சொல்வதற்கு அஞ்சுகிறவர்கள். எஸ், 1 கொரிந்தியரில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, என்ன தெரியுமா? வி ஆர் கால்டு செயின்ட்ஸ், நாம் எல்லோரும் யார் என்று எழுதப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டு பரிசுத்தவான்கள். அல்லது இன்னொரு பகுதியை சொல்ல வேண்டும் என அழைக்கப்பட்டு புனிதர்கள். செயின்ட் என்ற என்ன அர்த்தம்? செயின்ட் மார்க், செயின்ட் ஜான் என்று சில ஆலயத்தில் போட்டிருப்பார்கள். புனிதர் என்று அதை மொழிபெயர்ப்பு பண்ணி அதை கத்தோலிக்கர்கள் அதை போட்டிருப்பார்கள். நாம் யார்? புனிதர்கள். சொல்லுங்கள். புனித ட்ரெஸ் போட்டதை போலவே வைத்துக் கொள்ளுங்களேன். ட்ரெஸ்ஸை தான் மாற்றவில்லை, ட்ரெஸ்ஸை போட்டதை போல் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்படித்தான் வாழ்ந்து ஆக வேண்டும், அந்த ட்ரெஸ்ஸின்படி தான் வாழ்ந்து ஆக வேண்டும். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு ரோட்டில் போய் சண்டை போட முடியுமா? யாராவது ஒருவனை போய் அடிக்க முடியுமா? அல்லது கோப வேஷத்தை காட்டி முகத்தை காட்ட முடியுமா? இங்கே பாருடா, இந்த புனிதனை முகத்தை பார் என்று சொல்ல மாட்டார்களா? நம்ம எல்லோரும் யார்? புனிதர்கள். 1 கொரிந்தியரிலே சொல்கிற வசனத்தின்படி we are called saints. நம்ம எல்லோரும் யார்? சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். ஏன் நாம் புனிதர்கள். அல்லது சொல்லுங்கள் ஆசாரியர்கள். நம்ம யார்? we are the Levites. Hallelujah. இவன் என்றென்றைக்கும் உள்ள ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான், அவன் மாறுவதே இல்லையா. ஆல் த டைம்ஸ் ஹீ இஸ் லிவைன், பிரதேசி, புனிதன், துறவி. அதுதான் நமக்குரிய பங்காக வைத்திருக்க வேண்டும். தட் மீன்ஸ் நம்ம உண்ணுகிறோம், படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், திருமணம் செய்கிறோம், பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், தட்ஸ் ஓகே. ஆனால் அது பவுல் சொல்வதே போல், இருந்தும் இல்லாதவனை போல், மனைவியுடையவன் மனைவி இருந்தும் இல்லாதவனை போல், வாங்குகிறவன் வாங்கியும் வாங்காதவனை போல் என்றெல்லாம், ஒன்று கொள்ளுகிறவன் கொண்டும் அதை கொள்ளாதவனை போல், தொட்டும் தொடாததை போல் எல்லாம் வைத்திருந்தும் அதில் அவன் நாட்டம் வைத்திருப்பதில்லை, அதில் அட்டாச்மெண்ட் இருப்பதில்லை. ஒரு
ஐஸ்வர்யானை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்னென்று தெரியுமா? அவனை பார்த்து நீ தரித்திரனாய் வாய் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொன்னார், லூஸ் யுவர் ஓனர்ஷிப், உன்னுடைய சொந்தத்தை விட்டுவிடு என்று சொன்னார். உன்னுடைய சொந்தமாக ஏன் வைத்திருக்கிறாய்? இதை விற்று போட முடியுமா? இதை நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய சொந்தம். விற்று போட்டால் எனக்கு என்ன சொந்தம்? சொந்தம் வருவதில்லை. விற்று போட்ட பிறகு இது உடைந்தால் தான் என்ன, உடையாம் அது என்னவாய் மாறினாலும் தீப்பிடித்து இருந்தால் என்ன, ஐ வில் சே தட் என்னுடைய சொந்தம் அல்ல என்று நான் சொல்கிறேன். பாருங்கள், அதுபோல் அவர் சொன்னார், நத்திங் சுட் பி யுவர் ஓன், உனக்கு சொந்தமாக இருந்துவிடக்கூடாது என்று அவர் அந்த ஐஸ்வர்யானுக்கு கூறி அவனுக்கு விளங்கும்படிதான் சொன்னார். என்ன விளங்கும்படி அவன் சொன்னார்? செல் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் விட்டுவிடு. தட் மீன்ஸ் ஒன்றும் உனக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது. செல் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் விட்டுவிடு. ஏன் அவர் அந்த ஒப்புரவானானே, அந்த அவன் பேர் என்ன, சகை அவன் ஒப்புரவாகி வந்த பொழுது, ஆண்டவரே என் ஆசையில் பாதியை கொடுத்து விடு என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து, பாதியவா? இல்லை இல்லை இல்லை, முழு ஆசையை விட்டுவிடு என்று சொன்னார். தட் இஸ் அனதர் பாயிண்ட். ஐ இஸ் நாட் டேக் இட் இன் இந்த லெட்டர் சென்ஸில் நாம் எடுத்து விடக்கூடாது. செல் என்று சொன்னால் இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் ஐஸ்வர்யம் அடைந்தால் தான் செல் என்று இல்லை. நீங்கள் ஒரு பெரிய மாளிகை வைத்திருந்தால் தான் செல் என்று இல்லை. குடிசையிலே நீங்கள் இருந்தாலுமே கூட செல். டோன்ட் மேக் த ஓனர்ஷிப் ஃபார் யுவர் ஹட். உங்களுடைய குடிசைக்கு கூட சொந்தமாய் மாறிவிடாதீர்கள் என்று தான் சொன்னார். ஆகவே வி ஆர் லீவைஸ். நம்ம எல்லோரும் யார் சொல்லுங்கள்? ஆசாரியர்கள். சொல்லுங்கள், அது என்ன ஆசாரித்துவம்? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசாரித்துவத்தை உடையவர்கள். அல்லேலூயா. அவர் கீழே அவரை தொடர்ந்து அவர் எழுதுவார். நீங்கள் நேரம் இருந்தால் வீட்டில் படித்து பாருங்கள். 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவோம், ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட வேண்டுமே. ஆனால் 12ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும். இதில் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குரியவர்களாக இருக்கிறாரே. அந்த கோத்திரத்தின் ஒருவனாகிலும் பழிவிடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்று பிரசித்தமாக இருக்கிறதே. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. இயேசு யார்? என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா கோத்திரமா அல்லது ஆசாரிய லேவியின் கோத்திரமா? அவர் குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லையே. அல்லாமலும் 15ஆம் வசனத்திலே மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தினுடைய ஆசாரியராக இராமல் மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான என்றென்றும் ஆசாரியர் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்குரிய அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். அல்லேலூயா. ஆகவே அந்த 12 கோத்திரத்தில் வந்தவர் தான் இயேசுவும் ஒருவர். அவர் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அவரை குறித்து எங்காவது ஆசாரியத்துவம் என்று எழுதியிருக்கிறதா? எழுதப்படவில்லையே. ஆகவே இவர் மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை மெல்கிசேதேக் வந்து சந்தித்து அவர் கொடுத்து ஆசாரியத்துவரை மாற்றினதை அவர் என்றென்றைக்கும் உரிய ஆசாரியத்துவத்தை அவர் பெற்றார். அந்த ஆசாரியத்துவத்தை பெற்றபடினாலே இப்பொழுது பழைய முறைமை மாறி நம்ம எல்லோருமே யாராய் மாறிவிடுகிறோம்? ஆசாரியர்களாய், இயேசு கிறிஸ்துவிற்குள் ஆசாரியர்களாய் மாறுகிறோம். அது எப்படி? அவர் கடைசியாக அவர் சொன்னார், அவர் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். என்ன ஜீவனை பெற்றிருந்திருக்க வேண்டும்? அழியாத ஜீவனை அடிப்படையை கொண்டு ஆசாரியத்துவத்தை நம் பொழுது பெறுகிறோம். அல்லேலூயா. அந்த 1 பேரில் வாசித்த அந்த வசனங்களுக்குரிய ஆதாரமே என்னவென்று சொன்னால், டிஸ்ட்ரக்டபிள் லைஃப், அழிந்து போகாத, டிஸ்ட்ராய் ஆக முடியாத ஜீவனை உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். எது அழியாத ஜீவன்? நித்திய ஜீவன் என்று சொல்வது ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகின்றது. த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவனை சொந்தமாய் உடையவர்கள். ஆகவே அழியாத ஜீவனை அடிப்படையை கொண்டுதான் இந்த ஆசாரியத்துவத்தை தருகிறார். ஆகவே இது ஒளியத்தின் அடிப்படை என்று சொல்கின்ற ஒரு பகுதி. தனியாய் அதை அழைக்கப்படாவிட்டால் அவன் இந்த பாத்திரம் நல்ல என்று சொல்வது ஒரு பகுதி, அது இன்னொரு பகுதி. ஆனால் ஜீவியம் என்ற அடிப்படை என்று வரும்பொழுது we are all Levites. நம்ம எல்லோரும் யார் தான்? ஆசாரிகள். எதை வைத்து உள்ள ஆசாரித்துவம்? அழியாத ஜீவனுக்குரிய அந்த ஆசாரித்துவம். ஜீவியத்தின் அடிப்படையிலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய சமாதானத்தில், நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நீதியின் வாழ்க்கையிலே ஆசாரியத்துவத்தையும் பெற்றவர்கள்.
ஹல்லேலூயா. அவர் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லும் பொழுது எதை குறித்து அவர் சொல்லுகிறார்? பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான். பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? பிரதான ஆசாரியன் எங்கே பிரவேசிப்பான்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பான். த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உள்ளே பிரவேசிக்கிற அந்த பங்கை பெற்றவன் பிரதான ஆசாரியன். அதை குறித்து எபிரேயர் இந்த 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்களேன். உச்சகட்டமாய் அதை சொல்வதை போல் அதை கூறுவார். என்ன வாசிக்கிறோம்? 19ஆம் வசனம், எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, என்ன பரிசுத்த ஸ்தலம்? த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், முன்னால் உள்ள ஸ்தலத்திற்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். அதற்கு அடுத்து வரக்கூடிய இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். தட் காட் ஹிம்செல்ஃப் டுவெல் தேர், தேவனே அங்கே வாசம் செய்வர். வி வில் நோ காட் தேர், தேவனை அறிவோம். அண்டு த நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய சுவாபத்தையும் அறிவோம். ஒன்றான மெய்தேவனாய் உம்மை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று சொல்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம் அம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியம் உண்டாயிருக்கிறது. எங்கே பிரவேசிப்பதற்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அதில் யார் தான் பிரவேசிக்க முடியும்? மகா பிரதான ஆசாரியன் தான் பிரவேசிக்க முடியும். அவர் நமக்காக முன்னோடியாய் சென்று பிரவேசித்தபடினால் we got the boldness, தைரியம் உடையவர்களாய் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடினாலே துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையில் இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். எங்கே சேரக்கடவோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சேரக்கடவோம். அது ஏனென்றால் நாம் யாராக இருக்கிறோம்? அந்த பிரதான ஆசாரியன் சென்று அதே ஆசாரித்துவத்தை பெற்றிருக்கிறபடியால் we have the boldness to enter to God's presence. என்னுடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்கிறோம், அவருடைய பரிசுத்தத்தை அடைகிறோம், மகா பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். ஹல்லேலூயா. திஸ் ஆர் ஆல் அன்சேஞ்சபிள் திங், மாறாத ஒன்று. ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே சில பின்னடைவு அல்லது சில தடுக்கல் அல்லது சில பின்மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் எப்படி தான் இருக்க வேண்டும் என்றால், பாவம் செய்ய வேண்டும் என்று வருகின்ற பின்வாங்குதல் அல்ல. அதை செய்கிறவனை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், ஒருவன் பின்மாறி போனால் அவனிடத்தில் நாத்துமா எப்படி இருப்பதில்லை, பிரியமாய் இருப்பதில்லை. அது அல்ல பாவம் செய்வதற்கு பின்மாற்றம் அல்ல. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமானாய் வாழ்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது he may do some mistake there. நாம் எல்லோரும் பூமியில் இருக்கிறபடினால் we have to wash one another feet, ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும். there can be some mistake, we overcome that. அதை நாம் ஒன்றை பெரிதாக எண்ணெய் கொள்வதில்லை. we have to forgive one another. ஒருவருடைய குறைகளை ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவருடைய பிழையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். there are so many other things there. அது எல்லாம் இருந்தாலுமே கூட காரியம் என்னவென்று சொன்னால், we won't fall down, வீழ்ச்சி அடைய மாட்டோம். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அதை அசலாசன் சொல்லுவார், ஒரு பந்து போல் அவன் இருப்பான், கீழே விழதான் செய்து, ஆனால் குயிக்லி ஜம்ப்ஸ் அப், உடனே அவன் எழுந்து வருவான். ஹல்லேலூயா. we have prayer there. நம்முடைய உலக வாழ்க்கையில் ஜெபம் என்று ஒன்று உண்டு. அங்கே இயேசு யோவான் இதே எபிரேயர் 7:5 நாம் வாசிக்கிறோம். 5:7 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர் மாம்சத்தில் இருந்தபொழுது என்ன செய்தார்? அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தன் ஆத்மாவை ரட்சிக்க வல்லவரிடத்தில் ஜெபம் செய்து தன் ஆத்மாவை மரணத்திற்கு நீங்களாக்கி ஜீவனுடையவராய் அவர் வாழ்ந்தார். he has to pray. ஜெபம் செய்து தான் இந்த வாழ்க்கையை அவர் கை கொண்டிருந்தார். ஆகவே we stumble there. நம்ம சில நேரங்கள் வரும்பொழுது we have to pray. சோதனை என்று வரும்பொழுது we have to pray. சுயசித்தம் என்று ஒரு ஈர்ப்பு என்று வரும்பொழுது இயேசு 3 முறை ஜெபித்தது போல we have to pray. கண்ணீர் விட்டு அதை நம் பலத்த சத்தத்தோடு நாம் ஜெபம் செய்கிறோம். ஹல்லேலூயா. 7 முறை கீழே விழுந்தால் கூட உடனே நாம் எழுந்து வருகிறோம். ஆனால் வீழ்ச்சி என்று சொல்கின்ற பங்கை நிரந்தரமாய் ஒரு நாள் கூட ஆகிவிடக்கூடாது. என்ன இருக்கிறது தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீர்கள்? பாவம் செய்யாதீர்கள். கோபம் கொஞ்சம் தங்க விட்டு விட்டால் எவ்வளோ நேரம் தங்க விடலாம் என்று சொன்னால், சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே உங்களுக்கு கோபம் என்ன செய்ய கடவுது? தனியே கடவுது. கோபம் எப்பொழுது அடைகிறீர்களோ, இவ்வளோ மணி இரவு பகல் 12 மணி என்று சொன்னால், இப்பொழுது கோபம் அடைந்தால் இங்கே சூரியன் உதிக்கிறது. எப்பொழுது கோபம் அடைகிறீர்களோ அங்கே சூரியன் உதிக்கிறது. அடுத்த
இரவு 12 மணி நேரத்திற்குள்ளாக என்ன செய்ய கடவீர்கள்? அஸ்தமனம் ஆகிவிடும். அந்த ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்களே அஸ்தமனம் ஆவதை போல் பிஃபோர் த மிட் நைட்டுக்குள்ளாக கோபம் தனியே கடவுது. இல்லை என்றால் எரிச்சல் ஆகிவிடும். கோபம் என்ன மாறிவிடும்? அந்த எரிச்சல் வந்துவிடக்கூடாது என்று சொல்வார். கோபம் இந்த மொமெண்டஸ், எரிச்சல் இஸ் பெர்மனண்ட். அந்த எரிச்சல் அவனுக்குள்ளே வந்துவிடும் என்று அந்த வசனம் எச்சரிப்பது இல்லையா? எத்தனை பேர் தன்னுடைய கோபத்தை தங்க வைத்து விடுகிறார்கள் டு சம்படி, யார் மீதோ. என்னுடைய மனைவி நான் எப்பொழுதும் போலவே நான் ஃப்ரெஷ்ஷாக நேசிக்க முடிவதற்கு ஒரு காரணம், ஐ ஃபர்கிவ் ஹர். உடனே நான் மன்னித்து நான் விடுகிறேன். நத்திங் ரெஸ்டிங் தேர். உள்ளே வந்து தங்குவதற்கு அனுமதித்ததில்லை, ஒரு நாளும் அனுமதித்ததில்லை. இல்லை என்றால் அது எரிச்சலாய் மாறிவிடும். உங்களுடைய கோபம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக தனியவில்லை என்றால் உங்கள் எரிச்சல் தனியாமல் அங்கேயே அமர்ந்துவிடும் என்று கூறினார். ஆகவே தேர் இஸ் மொமெண்டஸ் தேர். சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாகவே சரி செய்திருக்க வேண்டும். தேர் கிறிஸ்டியன், அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள்தான் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் வந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரிய ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. தே வில் நெவர் டர்ன் பேக். திரும்பி போக மாட்டார்கள். அவர்கள் குளிர்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கின்ற எத்தனை கூட்டமாய் திரிகிறார்கள் பாருங்கள். அவர் இயேசுனுடைய பாவ மன்னிப்பை நம்பி என்னவெல்லாம் செய்யலாம், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று வாழ்கின்ற ஜனங்கள். அவர்கள் எத்தனை முறை குடித்தாலும் குடித்து கொண்டே இருப்பார்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதுபோன்று ஒரு போலியான கிறிஸ்துவ நாமத்திற்கு அபகீர்த்தி தருகின்றவர்கள் அல்ல நாம் யாராக இருந்திருக்க வேண்டும்? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். நாம் எல்லோரும் யார்? யூஆர் ஆல் கிங்ஸ். எல்லோரும் ராஜரீகம் கொண்டவர். என்ன ராஜரீகம்? கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், கிங் ஆஃப் பீஸ், அண்ட் வி ஆல் த டைம்ஸ் கிங். கிறிஸ்து ராஜா. அவர் நாம் அவர் ராஜாவாக இருந்தால், நாம் ராஜாவாக இருந்தால் அவருக்கு பெயர் என்னவென்று சொல்வார் தீமோத்தேயுவிலே? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். ஹல்லேலூயா. பட் ஹி கால் மீ ஆல்சோ as a king. நம்மையும் இந்த பூமியிலே தான் வைத்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறார். இதுக்குத்தான் நாம் மதிப்பு தருகிறோமே அல்லாமல் வெளி தோற்றத்திற்கு அல்ல. வெளியே ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டால் அதற்கு மதிப்பென்று இல்லை. உலகம் அவருக்கு ஏதோ ஒரு பட்டம் ரெவரண்ட் அல்லது டாக்டர் என்று வைத்திருந்தால் மதிப்பு என்று தருவதில்லை. நாம் தருகின்ற மதிப்பெல்லாம் வெதர் இஸ் கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், ராஜரீக ஆசாரியத்துவத்தை பெற்று அந்த குவாலிட்டியை வைத்து வாழ வேண்டும். அதுக்கு என்ன பெயரின்படி அந்த மெல்கிசேதேக்கு முறைப்படியான ஆசாரியத்துவம் தருகிறார்? அழியாத ஜீவனின் அடிப்படையிலேயே தருகிறார். என்ன ஜீவன்? இட் நெவர் பெரிஷ் அவே, இன்டெஸ்ட்ரக்டபிள் லைஃப். அழிந்து போகாத ஜீவனை உடைய வாழ்க்கை எல்லோரும் வாழ வேண்டும், கண்டிப்பாக வாழ வேண்டும். அவருடைய விலையேற்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டு என்னை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தவர் என்று சொல்கின்ற எல்லோரும் வாழ வேண்டும். போலியை நீங்கள் பார்த்து நாமும் இப்படி வாழலாம் என்று எண்ணாதீர்கள். ஐ நெவர் கம்பேர் வித் திஸ் ஃபாலன் பீப்புள். வீழ்ச்சியடைகளை வைத்து நான் ஒப்பிட்டு நான் வாழ்ந்ததே இல்லை. ஐ ஆல் ஃபிக்ஸ் மை ஐஸ் அப்பான் ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார்த்து நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. அது போன்ற வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று நாம் சுருக்கமாய் நாம் ஏகப்பட்டவர்கள் வேகமாய் ஜெபிக்க கடவும். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மெல்கிசேதேக்கின் முறையின்படியாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசாரியத்துவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த அழைப்பை உணர்ந்து நாங்கள் பொறுப்புள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ யாவருக்கும் கிருபை செய்தலும். உன் அபிஷேகத்தை எல்லோருக்கும் தாரும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.